என்பது நிச்சயமாக எழுந்தே ஆகும். சிந்தனையிலே அல்லாஹ் மனிதனை சுதந்திரமாக படைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு சுதந்திரம் என்று சொன்னால், படைத்த இறைவனையே மறுப்பதற்குரிய உரிமையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். படைத்தவன் இல்லை என்று சொல்கின்றவனுக்கும் சிந்தனை அல்லாஹு தாலா கொடுத்துத்தான் அதையும் அவனை சொல்ல வைக்கிறான். ஆக சிந்தனையில் அல்லாஹு தாலா ஒரு பெரிய ஒரு சுதந்திரம் கொடுத்திருப்பதனால், அவனுக்கு யோசிக்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹு தாலா கொடுத்திருப்பதனால் கருத்து முரண்பாடு என்கின்ற அம்சம் எழுந்தே ஆகும். அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் யாராவது கருத்து முரண்பாடை நான் முழுமையாக தீர்க்க போகிறேன் என்று நினைத்தால், அல்லது நான் முன்வைக்கின்ற தீர்வால் உலகத்தில் கருத்து முரண்பாடு எல்லாமே நீங்கிவிடும் என்று நினைத்தால், அல்லது நான் முன்வைக்கின்ற தீர்வை உலகம் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் அவர்களோடு எந்த உறவையும் வைக்க மாட்டேன் என்று ஒருவர் நினைத்தால், அவர் உண்மையிலே தற்பெருமைக்காரராக இருக்க வேண்டும், அல்லது கருத்து முரண்பாட்டை பற்றி தெரியாதவராக இருக்க வேண்டும். கருத்து முரண்பாடு என்பது இந்த உலகத்தில் ஏற்பட்டே ஆகும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் கருத்து முரண்பாடு ஏற்படும் என்றிருந்தாலும், சில கருத்து முரண்பாடுகளை இஸ்லாம் கருத்து முரண்பாடு என்றே கருதாது. அதை இஸ்லாம் அங்கீகரிக்கவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்பாட்டை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். வலா யஸாலூன முக்தலிஃபீன இல்லா மன் ரஹிம ரப்புக். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் கருத்து முரண்பட்டவர்களாகவே இருப்பார்கள், உமது இறைவன் எவர்களுக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர. உமது இறைவன் எவர்களுக்கு அருள் செய்தானோ அவர்களை தவிர மற்றவர்கள் கருத்து முரண்பாட்டிலேயே இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா எந்த கருத்து முரண்பாட்டை அந்த வசனத்திலே சொல்லுகிறான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். மக்காவிலே நபியவர்களை ஏற்றவர்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வை மட்டுமல்ல, நாங்கள் சிலைகளையும் வணங்குவோம், முன்னால் இறந்த நல்லடியார்களையும் வணங்குவோம், நபிமார்களையும் வணங்குவோம்னு மத்தவங்க சொன்னாங்க. அதத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஸாலூன முக்தலிஃபீன. அவர்கள் கருத்து முரண்பட்டவர்களாகவே இருப்பார்கள், உமது இறைவன் ரஹ்மத்து செய்தவர்களை தவிர. இது ஒரு முரண்பாடு, முரண்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்று சொல்கிறான். ஆனால் இந்த முரண்பாட்டை ஒரு நாளும் இஸ்லாம் கருத்து முரண்பாடு என்று அங்கீகரிக்காது. இந்த முரண்பாட்டை உலகத்திலே ஒரு காலமும் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், கருத்து முரண்பாடு என்று சொல்லி இதை அங்கீகரிக்க மாட்டான். காரணம், இது உண்மையில் கருத்து முரண்பாடு கிடையாது. அந்த இடம் மன முரண்பாடு, அது மனமுரண்டு. ஏனென்றால் மனிதனை பொறுத்தவரைக்கும் அவனுக்கு நன்றாக தெரியும், முன்னால் உள்ள சிலை என்னை படைக்கவில்லை என்று தெரியும். ஆய்வு செய்யணும் அதுக்கு இல்லை. அதுல ஒரு பெண் சிலையை வணங்குறாங்க, பெண் கடவுள் என்று வணங்குறாங்க. அதே பெண் சிலையை இவர்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தா வாழுவாரா? வாழ மாட்டார். ஏன் வாழ மாட்டார்னா, அது ஒன்றுக்கு உதவாதென்று இவருக்கு தெரியும். தெரிந்திருந்தும் அவர் வணங்குகிறார் என்று சொன்னால் அவர் மனமுரண்டு, அதை பற்றி ஒரு கவனம் இல்லாமல் வணங்குகிறார். கல்லை வணங்குகிறார், மண்ணை வணங்குகிறார். கண் முன்னால காகம் ஒன்று மலம் கழித்து விட்டு போவதை கண்ட பின்னாலும் அதை கழுவிட்டு என்ன செய்யறாரு, கலாநிதி பட்டம் எடுத்தவர்கள் வணங்குவதை பார்க்கிறோம். எதை? சிலையை. நாய் சிறுநீர் கழிச்சிட்டு போகும், நாயை விரட்டி கழுவி போட்டு என்னது அவன் வணங்குறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அர்த்தம் என்ன? மூளை வேலை செய்யவில்லை என்ற அர்த்தம் அல்ல. அதை பத்தி யோசிப்பதற்கு அவர்கள் தயாரில்லை, அதை பத்தி சிந்திப்பதற்கு அவர்கள் தயாரில்லை. அதனால் இஸ்லாம் இதை கருத்து முரண்பாடு என்று சொல்லாது. இதற்கு இஸ்லாம் ஒட்டுமொத்தமா என்ன சொல்லுது தெரியுமா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. தனக்கு இணை வைக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது, தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. அது அல்லாதவற்றை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்கிறான். நபியை அனுப்பினாலும் மன்னிக்க மாட்டான், நபி இல்லாத காலத்தில் இணை வைத்தாலும் மன்னிக்க மாட்டான், தெரிஞ்சு இணை வைத்தாலும் மன்னிக்க மாட்டான், தெரியாமல் இணை வைத்தாலும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். காரணம், நபி இல்லாமலேயே சிந்தனை மூலமே அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம், படைத்தவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஒரு கிராமத்துக்கு ஜிஹாது செய்வதற்காக செல்கிறார்கள். அந்த கிராமத்துக்கு யுத்தம் செய்வதற்காக போகிறார்கள். எந்த ஒரு கிராமத்துக்கு நபியர்கள் யுத்தம் செய்ய போனாலும் இரவிலே யுத்தம் செய்ய மாட்டார்கள், சுபகிலே அதான் கேட்கிறதா என்று எதிர்பார்ப்பார்கள், அதான் அது ஓசையை எதிர்பார்ப்பார்கள். அப்ப சுபக நேரத்தில் அங்க அதான் சம்பந்தமான செய்தி எல்லாம் வரல. காலை நேரத்தில் ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. எப்படின்னு சொன்னா, ஒரு ஆள், ஒரு யாரோ ஒரு இடையன் அல்லது ஒரு சிறிய ஒரு ஆள் சத்தம் போட்டுட்டு போறாரு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்துக்குரியவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போறாரு. அல்லாஹ் மட்டும்தான்
வணக்கத்துக்குரிய தனி என்னமோ சொல்லிக்கிட்டு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து அவர் பையத்து செய்யவும் இல்ல, இஸ்லாமிய பிரச்சாரத்தை கேட்கவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. இயல்புல அவனை மட்டும்தான் வணங்கணும் விளங்கும். இயல்புலையே அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுட்டு சொல்றாங்க, யாருன்னு காணல, சத்தத்தை கேட்டுட்டு சொல்றாங்க, அலல் ஃபித்ரா என்றார்கள். இவர் வந்து இயற்கையிலேயே இருக்கிறார், இவர் வந்து இயற்கையிலே இருக்கிறார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போகல இதே மாதிரி இன்னொரு வார்த்தையை அவர் சொல்றாரு, அல்லாஹ் அக்பர் மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாரு. சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஜௌத மினன்னார், நரகத்திலிருந்து தப்பி விட்டீர்கள், நரகத்திலிருந்து தப்பி விட்டுருக்கு. என்ன ரசூலுல்லாஹ்களை காணோம் இல்ல, நபி வந்த செய்தியும் தெரியாது, அவர் சும்மா சொல்லிக்கிட்டு போறாரு. அப்ப இந்த நேரத்தில் தேடி பார்க்கிறாங்க நபி தோழர்கள். யுத்தம் செய்ய போன இடமே யார் என்று பார்த்தா ஒரு ஆட்டி இடையன், ஒரு ஆட்டிலே ஆடை மேய்த்துக் கொண்டு இதை சொல்லிக் கொண்டு போறார். இதிலிருந்து எங்களுக்கு ஒரு செய்தி விளங்குது, என்ன தெரியுமா? இணை வைப்பு என்கின்ற அம்சம் வந்து இஸ்லாம் எந்த காலகட்டத்திலும் அதை ஒரு கருத்து முரண்பாடு என்று அங்கீகரிக்காது. இணை வைப்ப அதை தெளிவாக எடுத்துக்கள் என்று சொன்னால், யூத கிறிஸ்தவர்களை எடுங்க, அவர்கள் எங்களை போன்று மறுமையை நம்புகின்றவர்கள், எங்களை போன்று இறைவனை நம்புகின்றவர்கள், கர்த்தர் என்று சொல்லுவாங்க. சிலர் யகோவா என்பார்கள், சிலர் கர்த்தர் என்பார்கள், எப்படியோ ஓர் இறைவனை நம்புகின்றவர்கள். அது மாத்திரமல்ல, மறுமை நாளை நம்புகின்றவர்கள், நபிமார்களை நம்புகின்றவர்கள், வேதங்களை நம்புகின்றவர்கள், எல்லாத்தையும் நம்புறவங்க தான். ஆனாலும் இறைவனுக்கு மகன் இருக்கிறான் என்று சொன்னதற்காக வேண்டி என்ன செய்யறோம்? அவர்களை நிராகரிக்கிறோம். அப்ப அது கருத்து முரண்பாடு அல்ல, இஸ்லாத்துடைய பார்வையில் கருத்து முரண்பாடு அல்ல. அதனாலதான் ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் இன் கான லிர்ரஹ்மானி வலதுன் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன். நபியே சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்குமெண்டா உங்களுக்கு முந்தி நான் தான் வணங்குவேன். அல்லாஹ்வுக்கு புள்ள இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு முன்னால யார் வணங்கி இருப்பேன்? நான் தான் வணங்கி இருப்பேன். அல்லாஹ்வுக்கு எப்படி புள்ள உண்டாகும், அவனுக்கு எப்படி ஒரு மனைவி இருக்கும் என்று சொல்லி குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அப்ப இது வந்து ஒரு காலமும் இந்த சமுதாயத்திலே உள்ள கருத்து முரண்பாடாக அங்கீகரிக்கலாது. ஏன் அங்கீகரிக்கலன்னா இஸ்லாம் சொல்லுது. ரசூலுல்லாஹ் மௌத்தாக்கள் என்ன சொன்னாங்க? லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித், தங்கள் நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக்கி விட்டார்கள். அவன் முதலாவது அடிப்படையில வழங்கணும். குர்ஆன் வந்து இதை முரண்பாடு என்று சொல்கிறது. எதை முரண்பாடு என்று சொல்லுது? அல்லாஹ் ஒரு ரப்புல் ஆலமீனோடு சேர்த்து இன்னும் சிலரை வணங்குவதை குர்ஆன் முரண்பாடு என்று சொல்லுது. ஆனால் அதை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முரண்பாடாக சொல்லவில்லை. இது அங்கீகரிக்க முடியாது, வேணுமென்றுதான் முரண்படுகிறார்கள், சிந்தனை செய்யாமல் முரண்படுகிறார்கள், மனமுரண்டாக முரண்படுகிறார்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அரஐத மனித்தகத இலாஹஹு ஹவா. நபியே கண்டீர்களா, தங்களது மனோ இச்சையையே கடவுளாக்கி விட்டார்களே, அவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? அப்படின்னா என்ன? மனோ இச்சையை கடவுளாக்குறதா? மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்ணாம மனோ இச்சை சொல்றதெல்லாம் கேட்கிறது, மனோ இச்சையை கண்ட்ரோல் பண்ணாம மனோ இச்சை சொல்றதெல்லாம் கேட்கிறது. இதுதான், அதாவது ஒரு கண்ட்ரோலுக்காக முயற்சி இல்ல. இதை வணங்கண்டா வணங்கிறது, கல்ல வணங்கண்டா வணங்கிறது. இந்த மாதிரி என்னது அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப முதலாவது மனதிலே பதிய வைக்க வேண்டும், அல்லாஹ் முக்தலிஃபீன என்று சொல்கிறார். இதில் அவர்கள் முரண்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். எதுல? அல்லாஹ்வை மட்டும் வணங்குற விஷயத்துல நபி அவர்களுக்கும் நபியுடைய சமுதாயத்துக்கும் முரண். ஆனால் இதை ஒரு காலமும் கருத்து முரண்பாடு என்ற இடத்துல இஸ்லாம் என்ன செய்யாது? கொண்டு வந்து சேர்க்காது. இது மனமுரண்டு, இஸ்லாம் இதை அங்கீகரிக்காது. அது என்ன விளக்கம் சொன்னாலும் அங்கீகரிக்காது. ஒரு ஆள் இதையே நம்ம சுத்தி வாரம் என்று சொன்னால், மக்காவுடைய காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த மக்காவிலே அவர்கள் சிலையை வைத்து வணங்கி கொண்டிருந்தார்கள், நல்லடியார்களுக்கு சிலை கட்டி வணங்கி கொண்டிருந்தார்கள். மதீனாவுக்கு போன பிறகும் அங்க யூத கிறிஸ்தவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன எச்சரித்தாங்கன்னா, இப்படி வச்சதை அவங்க இப்படி வச்சு வணங்கினாங்க, கபரு. அப்படித்தானே? மதீனாவுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் எதை எச்சரிக்கிறாங்க? அவர்கள் கபரு கட்டி வணங்கியதை எச்சரிக்கிறார்கள். இங்க நிறுத்தி வச்சது அங்க படுக்க வச்சு வணங்கினது. ரெண்டையும் நபியவர்கள் எச்சரித்தார்கள். இத்தகது குபூர் அம்பியாயும் முஸ்லிம்ல வர ஒரு அறிவிப்பு, நபிமார்களுடைய கபர்களையும் தங்களது நல்லடியார்களுடைய கபர்களையும் பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள். முஸ்லிம்ல பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்லாம் இந்த கருத்து முரண்பாடை கருத்து முரண்பாடு என்று சொல்லாது, மனமுரண்டு, இணை வைப்பு விஷயம் மனமுரண்டு. ஒரு ஆள் தாயத்தண்டை எடுத்து களத்துல போட்டு இது எனக்கு குணமாகும் என்று அவர் நம்புறார் என்று சொன்னால் இது மனமுரண்டு. இஸ்லாம் இது ஒரு நாளும் என்ன செய்யாது? கருத்து முரண்பாடுல சேர்க்காது. ஏன்? அடிப்படை மூளையை யூஸ் பண்ணினாலே இது எப்படி என்னைய குணமாகும் என்று விளங்கிடும்.
மூளை அடிப்படையில எப்படி இது குணமாக்கேன்னு விளங்காது. அட்லீஸ்ட் அதை குடிக்க சொன்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் யோசிக்கலாம். இத களத்துல போடுறது மனமுரண்டு தான். அது மாத்திரமல்ல, கபருக்கு போய் அந்த கபருள் உள்ளவரிடத்தில் பிரார்த்திப்பதோ, அவங்க தவாபு செய்வதோ, புள்ளைய கொண்டு போய் கபருடைய மேல வச்சு அங்க ஒருவர் தாருகின்ற பெயரை வைப்பதோ ஒரு காலம் இஸ்லாத்திலே முரண்பாடு என்று என்ன செய்யாது, நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் என்றால் அல்லாஹ் கூட அதை அங்கீகரிக்கவில்லை. முரண்பாடு என்ற மனிதனுடைய சிந்தனையுடைய முரண்பாடு அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. அதனால அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். எந்த காரணம் கொண்டு அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நபி இல்லாத நேரத்திலாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். ஏண்ட இணை வைப்பு அடிப்படை மூளையாலே விளங்க முடியும். அடிப்படையால் என்ன செய்யலாம், இணை வைப்பு பிழை என்பதை விளங்கலாம். அதனால் ஒரு விஷயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயத்திற்கு உள்ளே இருந்தாலும் சரி, இணை வைப்பு என்கின்ற ஒன்றை ஒரு காலமும் இஸ்லாம் என்ன செய்யாது, கருத்து முரண்பாட்டு பட்டியலில் கொண்டு போய் சேர்க்காது என்று நான் சேர்க்காமக்கல, குர்ஆனும் சுன்னாவும் சேர்க்காது. ஏன்னா நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லுது. உதாரணமா கொழும்புரம் ஆக்குறோம் தேவட்டக்காக சொல்லி ஒரு பள்ளி, இது பார்லிமெண்ட்ல ஆக்ட்ல ரெஜிஸ்டர் பண்ற அளவுக்கு ஒரு பள்ளி. ஆனா சகல மதத்தினரும் அங்க வருவாங்க, சகல மதத்தினரும் வருவாங்க. அங்க உள்ள என்னது உஸ்மான் வலியுல்லா அல்லது அலாவுதீன் வலியுல்லா, அங்க என்ன நடக்கும், அந்த அவருக்கான எல்லா விதமான பூஜைகளும் நடக்கும். அத்தனை என்ன நடக்கும். அவர்களே சொல்ற வரலாறு என்ன தெரியுமா, பம்பளப்பிட்டு சிங்கள பெண்ணுடைய தோற்றம் பெற்ற அவுளியாவுடைய வரலாறு தான் அங்க. அது நாங்க சொல்றல, அவங்க பம்பளப்பிட்டிலிருந்து அந்த ஏரியாவுக்கு என்ன விற்க வருவாங்க ஒரு பெண்மணி. அங்க அப்படி வார நேரத்துல ஒரு தடவை அவ இருக்கிற இடத்துல என்ன கொட்டுப்பட்டுட்டு, அந்த டயட்ல விற்க வந்த என்ன கொட்டுப்பட்டுட்டு அசதியில் அவ தூங்குறா. தூங்கு நேரத்துல திடீர்னு அங்க ஒரு ஆள் வாராரு. வந்த உடனே அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா, இந்த எண்ணெயை நான் உனக்கு எடுத்தருவேன், ஆனா இந்த செய்தியை நீ என்ன செய்யணும், எல்லார்ட்டையும் சொல்லணும். இப்படி ஒரு ஆள் வந்தாரு, அவர் இப்படி எண்ணெய் எடுத்தாரு, இன்னும் நான் கிட்ட சொல்லணும் என்று சொல்றா. அதோட எண்ணெயை எப்படியோ எடுத்து குடத்துக்குள்ள ஊத்தி கொடுத்துட்டாரு, காணாம போயிட்டாரு. விஷயத்த சொன்னோடனே அங்கே மொரோக்கோல இருந்து ஒரு ஆள் இருந்தாரா, அவர் இடத்தை எல்லாம் காட்டி, இந்த இடத்துலதான் இவர் வந்தவர் யாரு தெரியுமாண்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லி இடத்தை காட்டி விட்டாரு. அந்த மொரோக்கோ ஆள் இங்க வந்தவர் இன்ன வழி உள்ளாதான், கபரை கட்டுங்க, அட்ன கபரு தான். இது நாங்க சொன்ன வரலாறுல அவங்க சொன்ன வரலாறு. அப்ப பம்பளப்பட்டி சிங்கள பெண்ணுக்கு தோற்றமளித்த அவுளியா, அதானே அது. பம்பளப்பட்டி சிங்கள பெண்ணுக்கு தோற்றமளித்த அவுளியா. அப்ப அவுளியாவுக்கு ஒரு வரைவிலக்கணமே இல்ல. யாருக்கு முன்கால எவரும் தோற்றம் அளிக்கலாம். ஆனா பள்ளி நிர்வாக தலைவருக்கு தோற்றம் அளிக்கல, பள்ளி நிர்வாக தலைவருக்கு தோற்றம் அளிக்கல, என்ன வித்துட்டு வந்த பொம்பளைக்கு தோற்றம் அளிச்சான்னு அவர்களுடைய வரலாற்று, நாங்களா கட்டினதில்ல. அப்ப நான் கேட்கிறேன், மூளைக்கு இது சம்பந்தம் இருக்குதா? இது அல்லாஹ் தஆலா கருத்து முரண்பாட்டு லிஸ்ட்ல சேர்ப்பானா? சேர்க்க மாட்டா. அப்ப கண்போமா தெரியுது அங்க ஒத்தரும் இல்ல என்றது. அப்படிப்பட்ட ஒரு கபரை கட்டி அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்கன்னா ஒரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல சேர்க்க மாட்டான். அதே போல பார்க்கிறோம், சுனாமி வந்தது. சுனாமி வந்த நேரத்தில் நாகூர் தர்கா என்னது, அவர் அந்த கல்முனையில அதுல என்ன நடக்கிறான்னு சொன்னால், இந்த நாகூர் அங்க சாவுல் அமீத் ஒன்று அழைக்கிறார். அங்கேயும் இங்க ரெண்டு இடத்துல இருக்கிறார் அவர், ரெண்டு இந்தியால இங்க. அப்ப சுனாமி வந்த டைம்ல அந்த பள்ளிக்கு ஒன்று நடக்கல. அதை வச்சு என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா அவுளியாட பவர், எத்தனையோ அவுளியா இல்லாத பள்ளி எல்லாம் போயிட்டு இந்த இடம் காப்பாற்றப்பட்டது. அப்ப நல்லா விளங்குது, கண் முன்னால எத்தனையோ டொய்லெட் கூட அழியல, பள்ளிக்கு வெளி சேர்ச்சுகள் அழியல. அப்ப அவனுக்கு நல்லா விளங்கியும் கூட என்ன செய்யறான், அவுளியா அந்த தவறான சிறுக்கு வாயத்தை வைக்கிறான். இதை ஒரு நாள் இஸ்லாம் முரண்பாட்டுல சேர்க்காது. அப்படியே அவன் யோசிச்சாலும் கூட 360 சிலை இருக்கக்குள்ள அல்லாஹ் தஆலா மக்கா பள்ளியை காப்பாத்தினான். ஒரு சிலையுமே ரசூலுல்லாஹ் 360 சிலையை உடைக்க கூட காப்பாத்தல அவனோட பார்வையில, மக்கத்து காபிர்கிட்ட பார்வையில. இப்ப 360 சிலை இருக்கக்குள்ள அல்லாஹ் காப்பாத்தினானே, அப்ப சிலையெல்லாம் சரியா? சிலை இருந்ததுனால அல்லாஹ் காப்பாத்தினானா அந்த கேள்வி வருமா இல்லையா? இப்ப முதல்ல நீங்க விளங்கணும், ஒரு காலமும் இஸ்லாம் என்ன செய்யாது, இதை முரண்பாட்டு என்ற லிஸ்ட்ல சேர்க்காது. எதை? இணை வைப்பு. இணை வைப்பு நபி இல்லாத காலத்திலாக இருந்தாலும் ஒரு நாளும் நீங்க அந்த முரண்பாடு லிஸ்ட்ல சேர்க்கக்கூடாது. நாங்களும் அவளும் கருத்து முரண்பட்டு இருக்கிறோம், சிறுக்கு வைக்கிறவங்களும் நாங்களும் கருத்து முரண்பாட்டில் இருக்கிறோம். இல்ல, அவர்கள் மனமுரண்டிலே இருக்கிறார்கள். எதில் இருக்கிறாங்க? வேணுமென்று செய்கிறார்கள், மனமுரண்டிலே இருக்கிறார்கள். வேணுமென்று செய்யறாங்க அர்த்தம் என்ன தெரியுமா? அதை நீங்க சரியா வழங்கின, அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அதெல்லாம் வேணுமென்று செய்யறதுக்கு அர்த்தம். தெரியாம இருந்தாலும் கூட யோசிக்கணும், யோசிக்காமல் இருக்கான்னு அர்த்தம். ஏன் யோசிக்காம இருக்கிறாங்க தெரியுமா? உலகத்துல நஷ்டம் போறதுல மனுஷன் சரியா யோசிப்பான். உலகத்துல எது நஷ்டம் போகுமோ அதுல சரியா யோசிப்பான். பிசினஸ் சரியா யோசிப்பான், கல்யாணம் சரியா யோசிப்பான். எது செஞ்சாலும் உண்டு செய்யாட்டியும் உண்டு நினைக்கிறான், அதை யோசிக்க மாட்டான். அதுல என்ன செய்ய தெரியுமா?
என்ன பிள்ளை இதெல்லாம் சரிதான். ஏன்னா அவனுக்கு அதுல என்ன நஷ்டம், எதையாவது பேசிட்டு போகணும்னு நினைப்பானே ஒழிய அந்த யோசனை இன்மையை தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், யோசிக்க மாட்டார்கள், மனசுக்கு சொல்ற மாதிரியே கட்டுப்படுகிறார்கள் என்பதைத்தான் தன் மனோ இச்சைகளை கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் சொல்றான். கொஞ்சம் யோசிச்சாலே விளங்கும் இது பிள்ளை, கொஞ்சம் யோசிச்சாலே அது பிழை என்றது நல்லா விளங்கும். இருந்தும் கூட செய்யறான மனமுரண்டு. அப்ப முதல் அம்சம் இஸ்லாம் இதை கருத்து முரண்பாட்டில் சேர்க்காது. இரண்டாவது, ஒரு நபி இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்க வேண்டும் என்பதை பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்பினான். அல்லாஹ்வுக்கு கடமை இல்லை, ஆனால் இந்த சமுதாயத்தின் மீது கொண்ட இறக்கம் காரணமாக அனுப்பினான். சில வேளைகளில் இந்த நபி வந்த செய்தி எட்டாதவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கலாம். நபியர் வந்தார் என்ற செய்தி எட்டினாலே அது போதும். அது எட்டாதவர்கள் வட துருவங்களில், தென் துருவங்களில், இந்த சமுதாயத்திலேயே ஒரு தூர பகுதிகளில், அதே போல இந்த கெனிபல்ஸ் சொல்வார்களே காட்டுவாசிகள், அவர்கள் போன்றவர்களில் வணங்கிட்டானே இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட என்ன செய்யலாம், இது போன்றவர்களில் அந்த செய்தி போகாமல் இருக்கலாம், தூரமான இடங்கள் போகாமல் இருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனது உம்மத்திலே இந்த எனது உம்மத்திலே யாராக இருந்தாலும் சரி, அவர் யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், நான் கொண்டு வந்த செய்தி அவரது காதை எட்டி அவர் என்னை ஈமான் கொள்ளாது விட்டார். என்ன நிபந்தனை? நான் கொண்டு வந்த செய்தி அவரது காதை அடைந்து அவர் என்னை ஈமான் கொள்ளாது விட்டால் இல்லா கான மின் அஸ்ஹாபின் நார், நரகவாதிகளில் ஒருவராக அவர் மாறிவிடுவார். எப்ப நான் கொண்டு வந்த செய்தி எட்டாது விட்டால். இந்த இடத்துல இஸ்லாம் என்ன செய்து ஒரு முரண்பாட்டுக்கு ஒரு நியாயம் சொல்லுது. செய்தி எட்டலையா, உங்களுக்கு என்னது அல்லாஹ் இடத்துல தனி விசாரணையோ அல்லது ஒரு தனி மன்னிப்போ உண்டு. எப்ப செய்தி எட்டாது விட்டால், நபியுடைய செய்தி எட்ட முன்னால ஒரு ஆள் பைத்தியக்காரர் ஆகிறார், அவருக்கு அப்ப தெரியாது, அவருக்கு மன்னிப்பு உண்டு. செய்தி கிடைக்காம அவருக்கு மன்னிப்பு உண்டு, அல்லாஹ்ட தனி ஒரு விசாரணை உண்டு, அது தனியா நடக்கும். அப்ப இரண்டாவது என்னது, இங்க மட்டும் இஸ்லாம் ஒரு நியாயம் சொல்றது யாருக்கு? நபி அவர்களுடைய செய்தி தெரியாதவர்களுக்கு, வந்தார் என்ற செய்தி எட்டாதவர்களுக்கு இஸ்லாம் என்ன செய்து ஒரு சான்ஸ் கொடுக்கிறது. ஆனால் அவர் செய்தி கேள்விப்பட்டால் அவர் யூதராக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், அவர் நரகவாதிகள் ஒருவராகி விடுவார், நபியை ஈமான் கொள்ளாது விட்டார். நபியை ஈமான் கொள்ளாது விட்டால் அப்ப இரண்டாவது விஷயம் வழங்கணும், நபி அவர்களுடைய பிரச்சாரம் எட்டினால் அதற்கு பின்னால் ஈமான் கொள்ளாமல் இருப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. எட்டாதவர்களுக்கு அவர் இணை வைக்காத வரைக்கும் அனுமதி உண்டு. எட்டாதவர்களுக்கு அவர் இணை வைக்காத வரைக்கும் ஒரு சான்ஸ் ஒன்று உண்டு. எட்டாதவர்கள் என்ன? செய்தி காதல விழாதவர்கள், விழுந்துட்டு முகம்மது என்றவரை முஸ்லிம் சமுதாயத்தினர் பின்பற்றுகிறார்கள். அவர் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்கிறார், தன்னை இறை தூதர் என்கிறார் என்ற செய்தி மட்டும் கேட்டா போதும். அதை பற்றி அவர் யோசிச்சு ஈமான் கொள்ளல என்று சொன்னால் அவர் நரகவாதிகளில் ஒருவராக மாறிவிடுவார். அதுக்கு பிறகு இஸ்லாம் இணை வைக்காட்டியும் சான்ஸ் கொடுக்காது, இணை வைக்காட்டியும் சான்ஸ் கொடுக்காது. ஏன்? நபியுடைய பிரச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமை. பொதுவாக நபியுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாத நிறைய பேர், ஏற்றுக்கொள்ளாத 199% பேர்கள் அல்லாஹ்வையும் தனியாக வணங்க மாட்டார்கள், இறைவனையும் தனியாக வணங்க மாட்டார்கள், இணை வைப்பார்கள். இது ரெண்டு. மூன்றாவது சகோதரர்களே, இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார், அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை வந்தாச்சு, இவர்தான் நபி, இவர் அல்லாஹ்வுடைய தூதர், இவரை பின்பற்ற வேண்டும், இரண்டாவது அடிப்படை வந்தாச்சு. இஸ்லாத்துக்குள்ள வந்து விடுகிறார். வந்துவிட்ட பின்னால், இஸ்லாத்துக்குள்ள வந்துவிட்ட பின்னால் வாயால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்ட பின்னால் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு என்ன கருத்து, அது என்ன நோக்கத்துக்காக சொல்லப்படுது, அதை விளங்கி தன் வாழ்க்கையில் ஏற்ற பின்னால் என்ன லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது, அதுல சரியாயிக்கணும். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்க மாட்டேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும், அவர் தூதர், இதுல சரியாயிக்கணும். பின்பற்றினாரா இல்லையா இரண்டாவது, கொள்கையில சரியா இருக்கணும். என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும், அவர் தூதர் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டே ஏற்றுக்கொண்டார்கள். இதுக்கு பின்னால், இந்த அடிப்படையில சரியான பின்னால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் கருத்து முரண்பாடுகள் ஏற்படும், எல்லா இடத்திலும் ஏற்படுமே. அதற்கு பின்னாலும் கருத்து முரண்பாடுகள், பிரச்சனைகள், சர்ச்சைகள், விளக்க முரண்பாடுகள் என்ன செய்யும்? ஏற்படும். இந்த மாதிரி விளக்க முரண்பாடுகளின் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்று சொன்னால் கூலி கொடுப்பான், அவர்களுக்கு ஏற்ப. இப்ப நான் சொன்ன எதுவும் இஸ்லாத்துக்கு வெளியே போகாது, இஸ்லாமிய அடிப்படை விட்டு தாண்டி போகாது, இஸ்லாமிய அடிப்படைக்கு உள்ள வருகின்ற நேரத்தில் கருத்து முரண்பாடு அகீதாவிலும் வரலாம், கருத்து முரண்பாடு கொள்கையிலும் வரலாம், மார்க்க சட்டங்களிலும் வரலாம்,
சாதாரண பிரச்சனைகள் வரலாம். ஃபிக்ஹ்ல மட்டும்தான் வரும் என்று சொல்ற அர்த்தம் அல்ல. அக்கீதாவிலும் வரலாம், ஃபிக்ஹ்லும் வரலாம். வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன்தான் எண்ணங்களை பற்றி அறிந்தவன். எண்ணங்களை பற்றி அவன் தான் அறிந்தவன். எண்ணங்களுக்குரிய கூலி அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அதுக்குரிய கூலியை இறைவன் கொடுப்பான். அதுக்குரிய கூலிய இறைவன் கொடுப்பான். ஆனா எங்கட கடமை என்ன தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு கூலி கொடுப்பான்றதுக்காக வேண்டி அவர் வழிகேடான ஒரு தவறு செஞ்சிருந்தா சும்மா இருக்கிறது அல்ல. அது வழிகேடுன்னு சொல்லிடணும், கொள்கையில தவறு விடுறான்னு சொல்லிடணும், பிரச்சனை என்று சொல்லிடணும், மார்க்க அடிப்படைகளோடு முரண்படுகிறான் சொல்லிடணும். ஆனால் அதுவும் கூட கருத்து முரண்பாடு என்ற லிஸ்ட்ல வரும், அல்லாஹ் மன்னிக்க கூடிய லிஸ்ட்ல வரும். அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் என்ற லிஸ்ட்ல என்ன செய்யும்? அவைகளும் வரும். உதாரணமாக சில செய்திகளை பாருங்க. ஒரு மனிதர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலுடைய காலத்தில் ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டார். மௌத்தார இடத்துல புள்ளகளை கூப்பிட்டு, மகனே புள்ளகளே, நான் செஞ்ச பாவம் இருக்குதானே, வாழ்க்கையில என்ன பாவம் பண்றீங்க எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, ஃபைதா அன மித்து, எனவே நான் மரணித்தால், வலையின் கதீரல்லாஹு அலைய, அல்லாஹ் என்னை பிடித்தால், லா யுஅதிபன்னி லா யுஅதிபன்ன அஹதம் மினல் ஆலமீன், உலகத்துல யாருக்கும் கொடுக்காத தண்டனை எனக்கு தருவான். எனவே ஃபைதா அன மித்து ஃபகுதூனி ஃபஹர்ரிகூனி ஃபதுரூனி ஃபிர்ரியா, நான் மரணித்தால் என்னை எடுத்து எரித்து காட்டுல விட்டுருங்க, அப்ப அல்லாஹ் பிடிக்க மாட்டான் அப்படின்றார். இது அவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் விட்ட ஒரு பெரிய ஒரு தவறா இல்லையா? இந்த நம்பிக்கை அல்லாஹ் தஆலா காத்துல விட்டா எழுப்ப மாட்டான்றது பெரிய ஒரு தவறு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாளை மறுமையில் இவரை அல்லாஹ் எழுப்புவான். எழுப்பி கேட்பான், என்ன கேட்பான் தெரியுமா? ஏன் இப்படி செஞ்சாய், ஏன் இப்படி செய்யலா என்னொன்னே அவர் திருப்பி சொல்லுவாரு, ஹஷீதுக யா ரப், யா அல்லாஹ் நீ என்ன பிடிச்சி தண்டிச்சிருவாய், நான் பயந்துட்டேன். நீ என்னை பிடித்து தண்டித்து விடுவாய், நான் பயந்தேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அவரை பார்த்து சொல்வான், பிஹஷ்யத்திக இய்யாய, என்னை நீ பயந்ததனால் அத்கல்துகல் ஜன்னah, உன்னை சொர்க்கத்துக்கு நுழைக்கிறேன், என்னை அச்சப்பட்டதனால் உன்னை சொர்க்கம் நுழைக்கிறேன் என்று சொல்ற செய்தி புகாரில வருது. இது ஃபிக்ஹ் மசாயில்ல ஏற்பட்ட முரண்பாடா? இல்ல, ஒரு பெரிய ஒரு அடிப்படையில் ஏற்பட்ட முரண். ஆனா அறியாமை காரணம், அறியாமைதான் காரணம். ஒரு ஜஹாலத்துல ஒரு இதுல போய் விழுந்துட்டாரு. ஆனால் இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். அவருக்கும் அல்லாஹ் மன்னிக்கலாம், அடிப்படைக்கு வெளியே போகாதனால, இஸ்லாத்துடைய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போகாதனால அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம்? மறுமை நாளில் மன்னிக்கலாம். ஆனால் எங்க கடமை உலகத்துல என்ன தெரியுமா? அவரை மன்னிக்கலாம் என்றதுக்காக அவரை பத்தி பேசாம விடுறதில்ல. அவர் செஞ்சது பிழை, அது ஒரு பெரிய ஒரு வழிகேடான குற்றம், அது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கு ஆபத்தான குற்றம் என்று சொல்லிடணும், மக்களுக்கு மத்தியில் அதை விளங்கப்படுத்தி விட வேண்டும். ஆனால் அவரையும் அல்லாஹ் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். உதாரணமா அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பின்னால அவர் தப்பத்தான் சொன்னார் நினைச்சு வெட்டினாரா இல்லையா? வெட்டினார். அவர் ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே லா இலாஹ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார் ஜிஹாதுல, ஆனா அவர் தப்பத்தான் சொன்னாரு, காபிரா இருந்துகிட்டு அவர் இஸ்லாத்துக்கு வர மாதிரி நடிச்சாரு, அதனாலதான் நான் வெட்டிட்டேன். ரசூலுல்லாஹ் கேட்டா ஃபஹல்லா ஷக்கக்த கல்பஹ், அவருடைய இதயத்தை புலந்தா பாத்தீங்கன்னா, அப்ப இவர் சொல்றாரு, இல்ல அவர் தப்புதான் சொன்னாரு, இதயத்தை புலந்தா பாத்தீங்கன்னு ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு, எனக்கு திருப்பி திருப்பி நபியர்கள் அதை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்க கூடாதுன்னு நினைச்சேன், அன்றைக்கு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ரசூலுல்லாஹ் அவரை கடைசியில் என்ன கேட்டாங்க தெரியுமா? அதாவது, அம்மாரே, நாளை மறுமையில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு அவர் மறுமையில் வந்தால், உனக்கு எதிராக வந்தால் நீ என்ன செய்வாய்? லா இலாஹ இல்லல்லாஹ்வோடு உனக்கு எதிராக வந்தா என்ன செய்வான்றாங்க. அப்ப நான் கேட்கிறேன், அம்மார் இன்னைக்கு செஞ்சது பெரிய பிழையா இல்லையா? ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு பிழை, ஃபிக்ஹ்ல இல்ல, வேற எங்கேயோ செய்யற ஒரு பெரிய பிழை. ஆனாலும் அல்லாஹ் தஆலா அம்மாரை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். ஏன் மன்னிப்பான்? அறியாமை, விளங்காமை. அப்ப என்ன விளங்குற? எல்லைக்குள்ள வந்த பின்னால மனிதன் அடிப்படையில் கொள்கையிலும் முத்தன் வழி தவறலாம், ஒரு ஃபிக்ஹுடைய மசாயிலும் வழி தவறலாம். அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். ஏன்? இணை வைப்பை தவிர மற்றவைகள் என்ன செய்வேன்? மன்னிப்பேன் என்ற அல்லாஹ் அவரை மன்னிக்கலாம். ஆனால் நாங்கள் அவரை அல்லாஹ் மன்னிக்கலாம் பேசாம இருப்பட, அவர் அல்லாஹ் மன்னிக்கலாம், அவரை பத்தி பேசுறத விடுங்க, அதனால அவர் செஞ்ச வழிகேடு அல்ல, வழிகேடு இல்லாம அப்படி சொல்லல, செஞ்சது வழிகேடுதான், செஞ்சது பிள்ளைதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி திருப்பி கேட்டாங்கதான். ஆனா அல்லாஹ் மன்னிக்கலாம், அல்லாஹ் அவர் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். இது ஒரு முக்கியமான அடிப்படை. கொள்கையில மட்டும்தான் கருத்து முரண்பாடு வரும் என்று தவறு. கருத்து முரண்பாடுகள் கொள்கைக்கு வெளியே வரும், மனிதன் அடிப்படையில் அங்கேயும் வரும். அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம். ஆனால் வழிகேடு என்ற ஸ்டெப்ல இந்த வழிகேடை வழங்கப்படுத்தணும். ஒரு சாதாரண தவறு சாதாரண தவறு விளங்கப்படுத்தணும். விளங்கப்படுத்துவது எங்களோட கடமை, மக்களுக்கு எத்தி வைப்பது எங்களோட கடமை. கொள்கையில் அது பெரிய ஒரு வழிகேடு என்று சொன்ன அதை சொல்லுவது கடமை. அல்லாஹ் அவர்களை மன்னிக்கலாம், அல்லாஹ் அவர்களை
மன்னிக்கலாம். இது அடிப்படையில் நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியே தாண்டி வந்தீங்க என்று சொன்னால் இந்த மாதிரியான கருத்து முரண்பாடுகளின் பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த சமுதாயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நான் ஒரு சில நபித்தோழர்களுடைய செய்திகளை நான் சொல்லுகிறேன். எப்பையும் உலகத்துல கருத்து முரண்பாடால சண்டை வரும் என்று யாரா சொன்னாங்கன்னா அது போய் கருத்து முரண்பாடால சண்டை வர்றது இல்ல. நான் சொன்ன பெரிய கருத்து முரண்பாடு எது? உலகத்திலேயே பெரிய கருத்து முரண்பாடு அல்லாவை வணங்காமல் எல்லோரும் சேர்த்து வணங்குறது. அப்படி இருந்தாலும் கூட அப்படிப்பட்ட தாயோட இஸ்லாம் சேர்ந்து நடக்கத்தான் சொல்லுது, அப்படிப்பட்ட தந்தையோட சேர்ந்து நடக்கத்தான் சொல்லுது, அப்படிப்பட்ட காபிர்களோடும் சேர்ந்து நடக்கத்தான் சொல்லுது. லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாத்திலூகும் ஃபித்தீனி வ லம் யுக்ரிஜூகும் மின் தியாரிக்கும் அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹு யுஹிப்புல் முக்ஸிதீன். அதாவது அல்லாஹ் தஆலா உங்களை தடுக்க மாட்டான், தடுக்கவில்லை. எந்த காபிர்களோடு நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களை ஊரை விட்டு வெளியேத்தாம, உங்களை உங்களை யுத்தம் செய்யாம இருந்த காபிர்களோடு நீங்க உறவாடுவதையும் நல்ல வேலைகள் செய்வதையும் நீதியாக நடப்பதையும் அல்லாஹ் தஆலா தடுப்பதில்லை. அல்லாஹ் தஆலா தடுக்கவில்லை என்று குர்ஆன்ல சொல்றான். அப்ப நாங்க பெரிய கருத்து முரண்பாடு தானே அவங்களுக்கு எங்களுக்கு. உறவு பிரச்சனையா? பிரச்சனை அல்ல. உறவு ஒரு பிரச்சனை அல்ல. தாய் சிறுக்குக்கு நிர்பந்திக்கிறான், தந்தை சிறுக்குக்கு நிர்பந்திக்கிறான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? வஆசிர்ஹும் வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்துல நல்ல உறவோடு இருந்துங்கன்றான். அப்ப அது கருத்து முரண்பாடு ஒரு பிரச்சனை அல்ல. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தாயார் மதீனாவுக்கு வராங்க ஹதியாவோட, அன்பளிப்போட. அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டு அனுப்புறாங்க, என் தாய் காபிராயிக்கிறா, அன்பளிப்பு எடுத்துட்டு வந்தீங்களா, என்ன செய்யறது? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிலி உம்மக்கி வக்பலி ஹதியத்தஹா, தாயோடு சேர்ந்து நடவங்க ஹதியாவை ஏத்துக்கங்க. நாங்க தாயோடு சேர்ந்து நடங்க, ஹதியாவை ஏத்துக்கங்க. அப்ப கருத்து முரண்பாடு ஒரு பிரச்சனையா? இல்லை. எப்ப அது பிளவா மாறும் தெரியுமா? சஃபாவுல் குலூப், உள்ளத்துல தூய்மை இல்லாது விட்டால், உள்ளத்துல தூய்மை இல்லாது விட்டால், இவனை எப்படியாவது ஜெயிக்கணும் நினைத்தால், அவனோட முரண்பாடு நினைச்ச நான் அறிவாளி என்று காட்டணும் நினைச்சாதான் கருத்து முரண்பாடு தீர்வு இல்லாம போகும். இல்லைன்னா கருத்து முரண்பாடு அழகாகத்தான் போகும். கருத்து முரண்பாடு அழகாகத்தான் போகும். இந்த சமுதாயத்தில் இந்த மூணாவது எல்லையில இரண்டு விதமான போக்குகளை பார்க்கிறோம். ஒன்று, கருத்து முரண்பாட பேசவே படாது, கருத்து முரண்பாடை பேசவே கூடாது. கடைசியாக உஸ்தாத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் அல்-லஸ்னாத்தில் எழுதின கடைசி கட்டுரை என்ன கட்டுரை தெரியுமா? இஸ்லாத்துடைய சுவை கெடுக்கும் மசாயில்கள், இஸ்லாத்துடைய சுவை கெடுக்கும் மசாயில்கள், மசாலாக்கள். மசாலா என்ன செய்யும்? சாப்பாட்டுக்கு டேஸ்ட் உண்டாகும், அப்படித்தானே? மசாலா போட்டா சாப்பாடு டேஸ்ட் ஆகிக்கும். ஆனா இஸ்லாத்துல டேஸ்ட கெடுக்குதான் எது? இந்த மசாலாக்கள். மசாலா பேசி பேசி இஸ்லாத்துல டேஸ்ட் இல்லாம போகுதான். மசாலா இல்லாட்டி இஸ்லாமே இல்ல. ஏன் சொல்லுங்க பாப்போம்? அந்த மக்களுக்கு ஹஜ்ஜி தெரியும், மக்கத்து காவிர்களுக்கு ஹஜ்ஜி தெரியும், மினா தெரியும், அரபா தெரியும், முஸ்தலிபா தெரியும், தவாபு தெரியும், எல்லாம் தெரியும். அது எப்படி செய்யறதுதான் ரசூலா சொல்லி கொடுத்தாங்க. குது அன்னி மனாசிக்கும், அதான் மசாயில். விளங்கிட்டா? அந்த மக்களுக்கு தொழுகை இல்லாம இல்ல. உமாக்கான சலாத்துவும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனுக்கு தொழுகை ஒன்று இருந்தது. ஆனா சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அப்படி தொழுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மசாயில் இல்லாது விட்டால் புகாரியும் தேவைப்படாது, முஸ்லிமும் தேவைப்படாது. அக்கீதாவை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா புகாரில ஒரு 10 பக்கம் 20 பக்கம் 30 40 தாள் வரும், அவ்வளவுதான். மத்த எல்லாம் மசாயில், மத்த எல்லாம் மசாயில் தான். இஸ்லாத்துடைய சுவை ஒரு காலம் மசாயில் இழக்க செய்யாது, அழகான முறையில் கருத்தாடினால். ஆனால் அவர் சொல்வது போன்று அழகற்ற முறையில் கருத்தாடுபவர்களும் உள்ளார்கள். அதுதான் இஸ்லாத்துடைய சுவையை கெடுக்கும் என்றால் பரவாயில்ல, தலைப்பு அப்படி வரக்கூடாது. என்ன இப்படி தலைப்பு போடப்பட்டிருக்குது? இஸ்லாத்துடைய சுவையை கெடுக்கும் மசாலாக்கள். இப்படி பேசவே படாது, கருத்து முரண்பாடு பேசவே கூடாது. அதை விட்டுருவோம். உங்களுக்கு உங்களது எனக்கு எனது நக்குந்தி இருக்கும் வழி தீண்டு போக இயலாது. கருத்து முரண்பாடை பேச வேண்டும். அது சின்னதா இருந்தாலும் பேசணும், பெருசா இருந்தாலும் பேசணும். ஆனால் மனம் முரண்பட்டுக் கொள்ள கூடாது. நான் எனது இஸ்லாமிய சகோதரனோடு உரையாடுகிறேன், ஒரு உண்மையை தேடுவதற்கு உரையாடுகிறேன் என்ற நோக்கங்களோடு கருத்து முரண்பட்டால் நிச்சயமாக பிளவு வராது, பிரிவு வராது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே பேசக்கூடாது என்றது முதல் பிழை. இரண்டாவது என்ன தெரியுமா? பேசுகின்ற நேரத்தில் உள தூய்மையற்று ஒரு முரண்பாடான சிந்தனையோடு அல்லது என்னது ஒரு காரசாரமான முறையில் சகோதரன் என்ற எண்ணம் இல்லாமல் அது நம்ம முரண்பாடை உரையாடினோம் என்றால் அது இஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது இஸ்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, சில செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நபித்தோழர்களுடைய காலத்தில் நாம் இன்று உடன்பட்டிருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை சொல்லுகின்ற சில செய்திகளை பாருங்கள். எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லுகின்ற சில செய்திகளை பாருங்கள். ரெண்டு விஷயத்தை நீங்கள் அதில் படிக்கலாம். நான் சொன்னது போன்று கருத்து முரண்பாட பேசவே கூடாது என்று சொல்றாங்களே, அதுவும் பிழை என்றதை படிக்கலாம். இரண்டாவது,
கருத்து முரண்பாட வச்சு சண்டைகள் பிரச்சனைகள் என்ற அளவுக்கு ஆகுது. மனசை முரம்பட்டுக் கொள்றோமே, நான் அறிவாளியா நீ அறிவாளியா என்ற லெவலுக்கு போறோமே. இந்த கேவலமான அசபியத்தான தனத்தையும் அவைகள் எதிர்க்கின்றன. அந்த ரெண்டையும் வழங்குற மாதிரியான சில கருத்து முரண்பாடுகள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபித்தோழர்கள் எப்படி இருந்துச்சுன்னா, கருத்து முரண்பாடுகளை பேசுவார்கள், தீர்வுக்கு வர முயற்சிப்பார்கள். ரெண்டு பேருக்கும் ஒற்றுமையை விட தீர்வுக்கு வருவதுதான் மிக விருப்பமாக இருக்கும். தீர்வில் ஒற்றுமையாகுவதில் தான் மிக விருப்பம் இருக்கும். ஆனால் முடியாமல் போனால் சகோதரத்துவத்தை பாதுகாத்துக் கொள்வார்கள். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். அதை என்ன செய்யறோம், நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள் சகோதரர்களே, ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகளில் பெரிய பெரிய கருத்து முரண்பாடுகளும் இருக்கின்றன. அபூபக்கர் தலைவராக வருவதா, அன்சாரிகள் ஒருவர் தலைவராக வருவதா, பெரிய கருத்து முரண்பாடு. அதே போல அபூபக்கர் உசாமா ரலியல்லாஹு அவளை தலைமையா வச்சு அந்த படை அனுப்புவதா, இன்னொரு ஆளை வச்சு அனுப்புவதா, பெரிய ஒரு கருத்து முரண்பாடு. ஜக்காத்தை மறுத்தவர்களோடு யுத்தம் செய்வதா இல்லையா, பெரிய ஒரு கருத்து முரண்பாடு. குர்ஆனை ஒன்று தொகுப்பதா இல்லையா, இது ஒரு பெரிய ஒரு கருத்து முரண்பாடு. இப்படி பல கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டன. அலி ரலியல்லாஹு அவர்கள், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய கொலைக்கு பழி வாங்குவதா இல்லையா, ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், பெரிய கருத்து முரண்பாடுகள். அது நம்ம தெரிஞ்சவைகள். அது அல்லாமல் இன்னும் சில கருத்து முரண்பாடுகளை பாருங்கள். அதாவது புகாரிலே நீங்கள் பார்க்கலாம் ஒரு செய்தி. உமர் ரலியல்லாஹு அவர்களும் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு ஒரு பிரயாணம் போறாங்க. பிரயாணம் போற நேரத்தில் ஜுனுபாலி ஆகிவிட்டார்கள். ஜுனுபாலி ஆகிவிட்ட பின்னால் தண்ணி இல்ல, ரசூலுல்லாஹ் காலத்துல தண்ணி இல்ல. தண்ணி இல்லாத நேரத்தில் என்ன செய்யறாங்கன்னா, அம்மார் ரலியல்லாஹு பாக்குறாங்க, உளுவுக்கு தயமம் செய்யறது எப்படி, அப்படி தயமம் செய்யறது. சரி, அப்ப குளிப்புக்கு நம்ம என்ன செய்வோம்னா, மண்ல என்ன செய்வோம், உருளுவோம். மண்ல உருண்டார், உருந்து குளிச்சு எழுப்பிட்டார் மண்ல. அப்ப அது முடிஞ்சு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இது உதுவுக்கு மட்டும்தான், நான் என்ன செய்ய மாட்டேன், தண்ணி கிடைக்கும் வரைக்கும் தொழ மாட்டேன் அப்படின்னுட்டான். இந்த கருத்து முரண்பாடு ரசூலுல்லாஹ்கிட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யக்ஃபீக ஹக்கதா, இப்படி செஞ்சிருந்தா போதுமானது. ஒரு அடி எடுத்து இப்படி செஞ்சிருந்தால் போதுமானது உங்களுக்கு தயமும் அப்படின்றான். நடந்து முடிஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தோட 4வது வருஷமோ 5வது வருஷமோ நடந்து வைங்களே. இத அப்புறம் 6 வருஷம் வைங்களே. அந்த 6 வருஷத்தை தாண்டி அப்படியே வாங்க, ரசூலுல்லாஹ்வோட மௌத்துக்கு பின்னால் அபூபக்கர் எத்தனை வருஷம், 2 வருஷம். அப்புறம் 8 வருஷம் வைங்க. அப்புறம் உமருடைய ஆட்சி வருது. உமருடைய ஆட்சி அது ஒரு 8-9 வருஷத்துக்குள்ள ஒரு 3வது 4வது வருஷமோ நடக்கிறோம் வைங்களே. இது கிட்டத்தட்ட 12வது வருஷம். அப்படின்னா உமருடைய ஆட்சி காலத்துல அம்மார் பின் யாசிர் அவங்க யாரு கேட்டாலும் இதை சொல்றாங்க பத்துவாவா, யாருக்காவது குளிப்பு கடமையாகி தண்ணி இல்லை என்று சொன்னால் அவர் இப்படி தயமம் செஞ்சா போதுமானது. உமர் கூப்பிடுறாரு. நீங்க இந்த செய்தியை பார்க்கலாம் புகாரில 346வது இலக்கம். அதான் புகாரில வரக்கூடிய செய்தி 346ல, அது 2வது செய்தி. அப்ப வாராங்க புகாரில வரக்கூடிய அந்த செய்தியில அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, வாராங்க. அப்ப உமர் கேட்கிறாரு, என்ன நீங்க இப்படி ஒரு விஷயம் சொல்றீங்களாம், எனக்கு உங்களுக்கு இடையில இப்படி ஒரு பிரயாணம் போன டைம்ல நாம ஜுனுபாடியாகி ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதா சொல்றீங்களாம். நாங்க 2 பேரும் போன டைம்ல அப்படி நடந்தது அப்படின்றார் அம்மார் ரலியல்லாஹு. எனக்கு ஞாபகம் இல்லைன்றார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே எனக்கு ஞாபகம் இல்லைன்னா இப்ப என்ன செய்யறது. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்றாங்க. அம்மார் சொல்றாரு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்றாங்க. அப்ப பார்த்தார் அம்மார் ரலியல்லாஹு, நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், அதனால அம்மார் ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க விரும்பினால் இந்த செய்தியை நான் உங்களோட சம்பந்தப்படுறதுனால சொல்லாம நான் சொல்லாம இருக்கிறேன்றாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்ல நுவல்லிக மா தவல்லைத, நீங்க சொல்லுங்க ஆனா உங்களோட பொறுப்பு. யார பொறுப்பு, உங்களோட பொறுப்பு, என்ன சம்பந்தம் இல்ல, உங்களோட பொறுப்பு அந்த செய்திக்கு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். இதனாலதான் ஹதீஸ் கலையில ஒரு பகுதி வச்சிருப்பாங்க, தذكرத்துல் முத்தஸி ஃபீமன் ஹத்தஸ வ நஸியன். ஒரு அறிவிப்பாளர் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு மறந்தால், நான் அதை சொல்லல என்று சொன்னார்னா என்ன செய்யறது என்ற ஒரு பாடமே வச்சிருப்பாங்க. அது ஒரு சப்ஜெக்ட். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உமர்லாங்க இப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நம்மளுக்கு மத்தியில நடந்திருந்தா அம்மார விசாரிக்க முந்தையே பொய் சொல்றாருன்னு சொல்லிடுவோம். நம்மளுக்கு மறந்துட்டு அம்மார விசாரிக்க முந்தையே இப்படி சொல்றாரா பொய். எனக்கு ஏற்கனவே அவரை பத்தி ஒரு சந்தேகம் ஒன்று இருந்ததுதான், இப்ப கன்ஃபார்ம் ஆயிட்டு முடிவு எடுத்துருவார். அதே நேரத்தில் அம்மார் இல்லாங்கள அவர் சொல்றாரு, நீங்க விரும்பினா நான் சொல்லாமிக்கிறேன், இவங்க என்ன பதில் சொல்லிப்பாங்க தெரியுமா, அப்படி நடந்து கொள்ளணும். இதுக்கு பிறகு இந்த செய்தியை சொன்னீங்கன்னா நான் ஆட்சியாளர், முடிவு வேற மாதிரி அமையும், அப்படியெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் அந்த கருத்து முரண்பாடு அவர் அப்படி எடுக்கல. அவர் சொன்னார், உங்களோட பொறுப்பு எனக்கு சம்பந்தப்படுத்துவான இதுல. அதுல கட்டன் ரைட்டா இருந்தாரு, என்ன செய்வானா சம்பந்தப்படுத்த வேண்டாம் என்றார்கள். அன்புள்ள சகோதரிகளே,
இது இரண்டாவது கட்டம் தானே. மூணாவது கட்டத்தை பாருங்க, புகாரில 346வது இலக்கம். ஷகீக் இப்னு சலமா என்றவர் சொல்றாரு, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பள்ளியில எழுந்திருக்கிறாங்க. அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி எல்லாம் கேக்குறாங்க, அரஐத யா அபா அப்துர் ரஹ்மான் இதா அஜ்னப ஃபலம் யஜித் மாஅன் கைஃப யஸ்னா. யாராவது ஜுனுபாலியாகி தண்ணியை காணாட்டி என்ன செய்யறது? யாராவது ஜுனுபாலியாகி தண்ணியை காணாட்டி என்ன செய்யறது நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. அதுக்காக வேண்டி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இப்படி பதில் சொல்லவும் இல்ல, ஒரே இதை போட்டு கேட்டுட்டு வேற ஏதாவது பேசுவோம். அடிப்படைகளான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இந்த தண்ணியால ஜுனுபாலியாகிற இப்படின்னு பேசாம இருக்கவும் இல்லை. அதான் சொன்ன ரெண்டு விஷயம் படிப்போம். ஒன்று, இதை பேசுறது அவங்க வெறுக்கல, மார்க்க சட்டங்கள் சின்னதோ பெரிதோ பேசுவதை விரும்பினார்கள். அப்ப கேட்ட உடனே அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவங்க பதில் சொல்லுகிறார்கள், லா யுஸல்லி ஹத்தா யஜிதல் மா. தண்ணியை காணும் வரைக்கும் தொழக்கூடாது, தண்ணியை காணும் வரைக்கும் தொழக்கூடாது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க சொல்றாங்க, ஃபகைஃப தஸ்னவு பிகௌலி அம்மார் ஹீன கால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யக்ஃபீக். அப்ப சரி, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இவ்வளவு செஞ்சா போதும், அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்டாரு. அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, அலம் தர உமர் லம் யக்னா பிதாலிக். உமர் தான் அந்த செய்தியை ஏத்துக்கலே, உமர் தான் அந்த அது நடக்க அவரு அது அந்த நடந்ததாக நம்பலையே அவரு அப்படின்னு இவர் சொல்றாரு. உமரோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றாரு. சொன்ன உடனேயே அப்ப இவர் அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாரு, ஃபதஅனா மின் கௌலி அம்மார். சரி, அம்மாருடைய விஷயத்தை விடுங்க, அம்மார் சொன்னார்ன்றத விடுங்க. ஃபகைஃப தஸ்னவு பிஹாதிஹில் ஆயா ஃபஇல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸயீதன் தய்யிபா. தண்ணீரை காணாது விட்டால் தயமம் செய்யுங்க வருது. அந்த குர்ஆன் வசனத்துக்கு என்ன விளக்கம் இவர் கேட்கிறாரு, அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ஃபமா தரா அப்துல்லாஹ் மா யகூல். இப்படி ஒண்டி இப்போ உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னு வைங்களேன், நீங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்ல கருத்துல இருந்தீங்கன்னு வைங்களேன், என்ன நம்ம பதில் சொல்லுவோம்? அந்த இடத்துல எங்களுக்கு என்ன பதில் வரும்? நாங்க என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. பதில் தெரியாட்டி இதுக்கு ஒரு பெரிய ஒரு விளக்கம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் பக்கம் பக்கமா நாளை கொண்டு வந்து ஆட்டேன்ட்டு பேசுவாரு. தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் செய்தி எப்படின்னா, ஃபமா தரா அப்துல்லாஹ் மா யகூல். என்ன என்று சொல்லாமல் அப்துல்லாஹ் ஒன்னு சொல்ல தெரியாம பேசாம இருந்தாரு. பதில் சொல்ல இயலாம அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பேசாமல் இருந்தார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க, இன்னால ரஹஸ்னா லஹும் ஃபீ ஹாதா. அவர்களுக்கு நாங்க இதுல ஒரு சலுகை கொடுத்துட்டோம் என்று சொன்னா, எது ஜுனுபாலியாகி தண்ணி இல்லாட்டி டைமண்ட் செய்யுங்க சலுகை கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? இதா பரத அலா அஹதிஹுல் மாஉ அய்யதஹு வ யதயம்மம் ஃபகுல்து. அதாவது கூல் வந்துட்டு குளிர் ஆயிட்டேன்னு கடுமையான குளிர் ஆயிட்டா டைமண்ட் செஞ்சுட்டு தொழுதுருவாங்க. இந்த சலுகையை கொடுத்த மாட்டா, இந்த சலுகையை கூட எங்களுக்கு வார அதே சந்தேகம் அவருக்கு வந்திருக்கு. அப்ப டைமண்ட் செஞ்சு என்ன செய்வார்கள்? தொழுது விடுவார்கள் அப்படி என்றார். இதோடு அந்த வரலாறு முடியுது. ஷகீக் இப்னு சலமாட்ட பக்கத்தில் உள்ளவர் கேட்கிறாரு, அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இத கூடாது என்று சொன்னது இந்த சலுகை பிரச்சனைக்காக வேண்டித்தான் அப்படியான்னு கேட்கிறாரு. அதுக்காக வேண்டிதான். அதனாலதான் நாங்க பாக்குறோம், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிற்காலத்தில் இந்த கருத்திலிருந்து வாபஸ் ஆகினார். இந்த கருத்திலிருந்து வாபஸ் ஆகினார். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குது? தண்ணி இல்லையா, அவர் தயமம் செய்யலாம் ஜுனுபுக்கு. இந்த கருத்து இன்றைக்கு வர முன்னால் இந்த பிரச்சனை இருந்துச்சு, கருத்து முரண்பாடுகள் வந்தன, ஒரு தீர்வுக்கு வந்தார்கள். இந்த ஹதீஸ்கள் மற்றவர்களுடைய வாதம் சரியா இருந்ததனால என்ன செஞ்சாங்க? ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இது ஒரு செய்தி. அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியை பாருங்க. இவ்வளவு இருந்தும் கூட, இவங்களுக்கு மத்தியில் இவ்வளவு கருத்து முரண்பாடு இருந்தும் கூட, ஒரு நாள் ஹுதைபத் இப்னு யமான், அபூ மூஸா அல்-அஷ்அரி, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இது முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபால 3453வது இலக்கம். வீட்டுல இருந்த நேரத்துல ஒரு தொழுகை அவங்களுக்கு கடமையாகிற நேரம் கொண்டு வருது. அப்ப தொழ வேண்டிய ஒரு கட்டம் வருது அங்கேயே. அந்த நேரத்துல தொழுவிக்க போறாங்க. மௌலவி இல்ல, 4 பேர் தான் இருக்கிறோம். ஒரு ஆள் தொழுவிக்க போறான்னு என்ன நடக்கும் சொல்லுவாங்க? சவுதியில 4 வருஷம் இருந்ததுக்காக ஒரு ஆள் முன்னுக்கு ஆயிடுவாரு. எப்படி? சவுதியில 4 வருஷம் இருந்ததுக்காக ஒரு ஆள் முன்னுக்கு ஆயிடுவாரு. இன்னொரு ஆள் அவருக்கு நல்லா இக்காம சொல்ல தெரியும், அவர் முன்னுக்கு ஆயிடுவாரு. இன்னொரு ஆள் பாங்க சொல்ல, ஏன்னா அந்த முன்னுக்கு ஆகிறதுல அப்படி ஒரு ஆசை. இந்த மௌலவி இருந்தா மட்டும்தான் அவர் முன்னுக்கு ஆகணும் கண்ட்ரோல் ஆயிரும். அவர் இல்லாட்டி நாங்கெல்லாம் சமந்தா, நாங்க எல்லாத்தையும் சமந்தா என்ற ஒரு கருத்துல போட்டி வரும். அங்க பாருங்கன்னா முன்னுக்கு ஆகிறதுல இவ்வளவு கருத்து முரண்பாடு இருந்தும் முன்னுக்கு ஆகிற பிரச்சனை வருது. முன்னுக்கு ஆகிற பிரச்சனை வந்த உடனேயே இவர் சொல்றாரு, ஹுதைபா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் நீங்க முன்னுக்கு ஆகுங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரிக்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு இந்த கருத்து முரண்பாடு போச்சு. அபூ மூஸா சொல்ற நீங்க முன்னுக்கு ஆகுங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இப்படியே முன்னுக்காய் எல்லாம் பிரச்சனை தான். கடைசி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இன்றைக்கு அப்படி நடக்குது, முன்னுக்கு ஆகுறது.
முதல்ல அவரை முன்னுக்காக்குறது இல்ல, நீங்க என்னன்னு சரின்னு அவர் முன்னுக்காயிரு. ஏன்னா அவர் ஐடியா பெஸ்ட் அதுதான், முதலாவது பணிவுக்காக ஒரு ஆளை முன்னுக்காக்கி பாக்குறது. ஆனால் அங்க அவர் 7 ஆண்டு சொன்ன பின்னால அப்துல்லா இப்னு மசூத ஹுதைபா இப்படி பிடிக்கிறாரு, அபூ மூஸா சரி அங்களால பிடிச்சி தூக்கி கொண்டு முன்னுக்கு வைக்கிறாங்க, நீங்க தொழுவீங்கன்றாங்க. அப்துல்லா இப்னு மசூத் தான் தொழுவிச்சார். எது அந்த சலகை கொடுத்தா இப்படி ஆயிரம் சொன்னாரு, அவர் தான் தொழுவிச்சாரு. தொழுவிச்ச பின்னால இது சம்பந்தமாக இது அறிவிக்கிறவற்றை கேட்கிறாரு. யாரு, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அறிவிப்பாளர் கேட்கிறாரு, ஏன் அவரை முன்னாக்கினாங்க இவங்க எல்லாரும் இருக்க போல. அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபஇன்னஹு ஷஹித பத்ரன், அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர், அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அதனால அவருடைய அந்த இந்த அறிவு விஷயத்தில் அந்த பிரச்சனையில மக்த பக்கம் சரி இருந்தாலும் தகுதியிலும் தியாகத்திலும் அவரை முன்னுக்காக்கினாங்க. அவர் என்ன செஞ்சாங்க? தகுதியில தியாகத்திலே முன்னுக்காக்கினதை பாக்குறோம். ஏன்? அவர் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர். அறிவோரா இன்றைக்கு நாளைக்கு படிச்சிடலாம், தியாகம் மிகுதானே, போராட்டம் மிகுதானே, அதுக்கு ஒரு தனியான ஒரு உள்ளத்துல என்ன செய்யும், ஒரு தைரியம் இருக்கணும். அதனால அவர் முற்படுத்தப்பட்ட பார்க்கிறோம். இது அவர்களுடைய கருத்து முரண்பாடு, இது அவர்களுடைய கருத்து முரண்பாடு. இன்னொரு செய்தியை பாருங்க, இது முஸ்லிம்ல 349 இலக்கம். அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளியில இருந்துட்டாங்க. முஹாஜிர்கள் கொஞ்சம் இங்கல அன்சாரிகளை டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ்? திருமண குடும்ப உறவு நடந்து, கணவனுக்கு மனைவிக்கு குடும்ப உறவு நடந்து அவர்களுடைய அதாவது இந்திரியம் வெளிப்படாது விட்டால் குளிப்பு கடமையாகுமா இல்லையா? மதீனா பள்ளி வாயில முஹாஜிர்கள் அன்சாரிகளும் பேசுறாங்க. மதீனா பள்ளி வாயில முஹாஜிர்கள் அன்சாரும் பேசுறாங்க. ஒரே இதைத்தான் பேசிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லல, அதான் போகுது. கடமையா இல்லையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்படி பேசுற நேரம் கடமையா இல்லையான்னு பேசின நேரத்தில் கருத்து முரண்பாடு வருது. ஒரு முஹாஜிரிங்க சொல்றாங்க இந்திரியம் வெளிப்படாது விட்டாலும் அதாவது உறவுக்கு முயற்சி நடந்து விட்டால் குளிப்பு கடமை. இவங்க சொல்றாங்க இல்ல குளிப்பு கடமை இல்ல அன்சாரிகள். அப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரி எழும்பி சொல்றாங்க, ஃபஅன அஸ்பீக்கும் மின் தாலிக், நான் உங்களுக்கு இதுக்கு தீர்ப்பு எடுத்துட்டு வரேன், நான் உங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு எடுத்து விட்டு வருகிறேன். நான் கேட்கிறேன், இருக்கிறது முஹாஜிர்கள், இங்க அன்சாரி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அபூ மூஸா அல்-அஷ்அரி எழும்புறாரு, நான் உங்களுக்கு தீர்ப்பு எடுத்துட்டு வரேன்டா. முதலாம் இன்றைக்குள்ள குணத்துல என்ன சொல்லுவாங்க, இருங்க இங்க இருக்கிறது முஹாஜிர் அன்சார், வேற எங்க போய் தீர்ப்பு எடுக்க போறீங்க, நீ அங்க எங்க எல்லாம் போவான், இங்க இருக்கிறவங்க படிச்சாக்கட்ட எஜுகேட்டட் குரூப் இருக்கிற தியாகிகள் முஹாஜிர் அன்சார்கள் அங்க தீர்வுக்கு போவான, நீங்க உங்களோட வாட்டில இருங்கன்றோம். ஏன் உள்ளத்துல கசடு, வேற எங்க இருந்தா விஷயம் வரப்படாண்டத்துல ஒரு கசடு இருக்குது. ஆனால் அபூ மூஸா அல்-அஷ்அரி எழும்புறாரு, நேர போறாரு எங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யா உம்மா, தாயே அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. சொல்லிட்டு அவர் அதப பாருங்க, அங்க சொல்லிட்டு சொல்றாங்க, நான் இங்க வந்திருக்கிறது என்னத்துக்கு என்று சொன்னால் இன்னி உரீது அன் அஸ்அலகி அன் ஷைஇன் வ இன்னி அஸ்தஹீக், ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்கிறேன், ஆனா கொஞ்சம் வெட்கமாயிக்குது அப்படின்றார். அதை கேட்பதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது அப்படின்றார். அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, லா தஸ்தஹி அன் தஸ்அலனி அம்மா குன்த சாயிலன் அன்ஹு உம்மக அல்லதி வலதத்க, பெற்றெடுத்த தாயிட்ட நீங்க எதை வெக்கப்படாம கேட்பீங்களோ அது மாதிரி என்னட்ட கேட்க நீங்க வெக்கப்பட வேண்டாம், நான் பெற்றெடுத்த தாயுடைய அந்தஸ்திலே தான் இருக்கிறேன், ஏன் உம்முல் முஃமினீன் தானே, அந்த இடத்துல தான் இருக்கிறேன், அதனால நீங்க வெக்கப்படாம கேளுங்கன்றாங்க. அப்ப அவர் விஷயத்தை கேட்கிறார். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க தெரியுமா, அலல் ஹபீரி சகத்த, சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படி என்றுட்டு பதில் சொல்றாரு. அப்படின்னா இதா ஜலஸ பைன ஷுஅபிஹல் அர்பா வ மஸ்ஸல் খিতাனு அல் খিতাன ஃபகத் வஜபல் குஸ்ல், அதாவது குடும்ப உறவுக்காக முயற்சித்து விட்டால், குடும்ப உறவுக்காக உறுப்புகளும் சேர்ந்து விட்டால் குளிப்பு கடமையாக விடும் நபி அவர்கள் சொன்னார்கள். அதாவது இந்திரிய வெளிப்படுற சப்ஜெக்ட் சொல்லல அப்படின்றார். முடிஞ்சு தீர்ப்பு கிடைச்சிட்டு அந்த வன்வேட்ல அப்ப வெளியே வந்து இன்றைக்குள்ள நம்மட நிலைமையில இருந்தா வெளியே வந்து யோசிப்போம். இப்ப அபூ மூஸா அல்-அஷ்அரிக்கு ஒரு கருத்து தான் ஏற்கனவே சரியா பட்டிருக்கும், முஹாஜிர் சைடும் அன்சார் சைடும் சரியா பட்டிருக்கும். வெளியே வந்து யோசிப்போம், என்னது இப்ப நான் அங்க போனேன்டா முஹாஜிர் சைடுக்கு தான் சொல்ல வேண்டி வரும், அன்சாரிகளுக்கு பிரச்சனை ஆகும், சும்மா குழப்பம் ஏற்படுத்தாம வெறுமனே அங்கே போயிடுவோம், இந்த சைடுக்கு போனா பெரிய பிரச்சனையா அங்க உள்ளுக்கு சண்டை வரும், எஸ்கேப் ஆயிடுவோம். அங்கே போயின உறவு கேட்பாங்க, என்ன கேட்டீங்களாரு, கேட்டனா ஒழுங்கா தெளிவா பதில் எல்லாம் வரலன்னு சொல்லிடுவாங்க. ஏன் இத சொல்லி சும்மா தந்த சைட வீக்காக்க விருப்பம் இல்லை, அப்படி இருக்கல. ஒரு போரா முஹாஜிர்கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன காரணம் சொல்லுங்க பாப்போம், அந்த பணிவு,
அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒரேடியா தீர்ப்பு வருது. இன்றைக்கு இது எங்களுக்கு கருத்து முரண்பாடே இல்லாத ஒரு விஷயம். ஆனா அன்றைக்கு அது கருத்து முரண்பாடா இருந்துதான் தீர்வுக்கு வருது. கருத்து முரண்பாடாக இருந்துதான் இந்த ஹதீஸ்ல பாதுகாக்கப்படும். இந்த கருத்து முரண்பாடு வராட்டி இந்த ஹதீஸ் வராது. வணங்கிட்டா அந்த கருத்து முரண்பாடு உருவாக்கி அல்ல அந்த ஹதீஸ் என்ன செய்யலாம், பாதுகாக்கிறான்னு பாக்குறோம். இது முஸ்லிம்ல வார செய்தி, அவர்களுடைய கருத்து முரண்பாடுகள். இன்னொரு செய்தியை பாருங்க, இது புகாரில 1775வது செய்தி. முஜாஹித் என்றவர் சொல்றாரு, இவர் ஒரு தஃப்சீர் ஆசிரியர். தகல்து அன வ உர்வத் இப்னு ஸுபைர் அல் மஸ்ஜித் ஃபைதா அப்துல்லா இப்னு உமர் ஜாலிசுன் இலா ஹுஜ்ரத்தி ஆயிஷா. நானும் உர்வத் இப்னு ஸுபைரும் பள்ளிக்குள்ள போனேன். முஜாஹித் சொல்றாரு, உர்வத் இப்னு ஸுபைரும் பள்ளிக்குள்ள போனேன். அப்ப பார்த்தா அப்துல்லா இப்னு உமர் ஆயிஷா அவங்களோட ரூமுக்கு சாஞ்சி இருந்து கண்டிக்கிறான். பள்ளிக்குள்ள செவர்ல உண்டு தானே, அதுல சாஞ்சி இருந்து கண்டிக்கிறான். அப்ப நான் கிட்ட போய் அங்க வைதா நாசுன் யுஸல்லூன ஸலாத்த துஹா, பள்ளியில அங்கும் இங்குமா நிறைய பேர் லுஹா தொழுகிறாங்க. பள்ளியில லுஹா தொழுது அடிக்கிறான் அங்கும் இங்குமா நிறைய பேர். அப்ப ஃபஸஅல்னாஹு அன் ஸலாத்திஹிம், நாங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டோம், இந்த தொழுகையை பத்தி நீங்க என்ன கேக்குறீங்க? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இப்படி, அப்துல்லா இப்னு உமர்ட்ட கேட்டோம், அப்துல்லா இப்னு இப்படி சொல்லிண்டா, உங்களுக்கு ஒரே இந்த கேள்வி தானே, தொழுகிறாங்க விட்டுட்டு போங்க, அங்க இங்க படமா பாத்துட்டு சினிமாவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, வேற வேற பிரச்சனை விட்டுட்டு போக முடியும், ஒரே அது கூடுமா இது கூடுமா அப்படி கேட்கல. அப்படி பதில் சொல்லவும் இல்ல, உடனே சொன்னாரு பிது ஆண்டாரு. அவர்கள் இப்படி தொழுகிறார்களே இது பித்அத்து என்று சொன்னார்கள். ஏன் அப்துல்லா இப்னு உமர் அப்படி சொன்னார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல லுஹா தொழுதாங்க, பள்ளியில இப்படி ஒரு காட்சி இல்ல. லுஹா தொழுகிற காட்சி பள்ளிக்கு 11 மணிக்கு வந்தா பள்ளி எப்படி இருக்கும்? ஒரு ஆள் 2 பேர் தொழுவாங்க, லுஹா தொழுகிறவங்க இருப்பாங்க அந்த ஊர்ல, ஒரு ஆள் 2 பேர், எல்லாரும் 5 நேரம் தொழுகைக்கு மாதிரி ஒரு கிரௌடு ரசூலுல்லாஹ் காலத்துல லுஹாவுக்கு காணல. அதனாலதான் பித்அத் என்றார் அப்துல்லா இப்னு உமர். ரசூலுல்லாஹ் காலத்துல அதுக்கு கொடுக்காத முக்கியத்துவம் இங்க கொடுக்க கூடாது. அதனால இப்னு உமர் என்ன செய்றார், அதை பித்அத் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு போல இவர் கேட்கிறாங்க, பிரச்சனை அதல்ல, கேட்கிறாங்க கமி அத்தமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் எத்தனை உம்ரா செய்தார்கள்? நபி அவர்கள் எத்தனை உம்ரா செய்தார்கள்? இந்த செய்தி 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்டு நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை உம்ரா செஞ்சாங்க தெரியா? நிறைய பேருக்கு ரசூலுல்லாஹ் எத்தனை உம்ரா செஞ்சாங்க தெரியா? ஆனா அடுத்த வீட்டுக்காரர் 40 ஹஜ் செஞ்சது கன்ஃபார்மா தெரியும். பாடமாக்கி வச்சுக்கிறேன் நம்ம. ரசூலுல்லாஹ் எத்தனை உம்ரா செய்தார்கள் அப்படின்னு இப்னு உமர் எல்லாம் கேட்கிறாங்க. இப்ப இப்னு உமர் சொல்ற அர்பா, 4 உம்ரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், ஒன்று ரஜப் மாசம், ஒன்று ரசூலுல்லாஹ் ரஜப் மாதத்தில் செய்தார்கள் அப்படின்றாங்க. அப்ப இவங்க சொல்றாங்க ஃபகரிஹ்னா அன் நருத் அலைஹி, அது ரஜப்ல செஞ்சேன்றது தவறு, ஆனா அத பிழை என்று அவருக்கு நாங்கள் மறுப்பு சொல்ல வெறுத்தோம். அப்துல்லா இப்னு உமருக்கு அதை சொல்றதுக்கு நாங்க சொல்ல வெறுத்தோம், பிழை சுட்டி காட்டுறதுக்கு இல்ல. 4 உம்ரா செஞ்சது கன்ஃபார்ம், ஒன்று ரஜப்ல என்றது பிழை, அதனால நாங்க சொல்ல வெறுத்தோம். அவருக்குரியவரை வச்சு சொன்னாதான் நல்ல மணி நினைக்கிறதா அவங்களோட காரணம். அந்த நாள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, கால வ சமிஅனா இஸ்தினான ஆயிஷா உம்முல் முஃமினீன் ஃபில் ஹுஜ்ரா, அங்க ரூம்ல ஆயிஷா ரூம்ல அவங்க பல்லு விளக்குற சவுண்ட் கேக்குது, ஆயிஷா பல்லு விளக்கிட்டு இருக்கிற சவுண்ட் கேக்குது. அப்ப ஃபகால உர்வா, அப்ப உர்வா சொல்றாரு, உர்வா யாரு? அஸ்மா ரலியல்லாஹு அவங்களோட தாயார். அப்ப என்ன எனது சாட்சியா வருவா, ஆயிஷா சாட்சியா வருவாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, சாட்சியேன்னு பேசுறாங்க. அலா தஸ்மைன மா யகூல் அபு அப்துர் ரஹ்மான், இப்னு உமர் என்ன சொல்றாங்க உங்களுக்கு விளங்கிச்சான்னு கேக்குறாங்க. அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு விளங்கியதான்னு கேக்குறாங்க. காலத் மா யகூல், என்ன சொல்றான்னு கேக்குறாங்க. கால யகூல், அவர் சொல்றாரு, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்தமர அர்பா உம்ராத் இஹ்தாஹுன்ன ஃபீ ரஜப், 4 உம்ரா செஞ்சதா ஒன்று ரஜப்லன்னு சொல்றாங்க. அப்படி என்ற உடனே காலத், ஆயிஷா மறுப்பு பாருங்க, ஆயிஷா மறுப்பு பாருங்க. காலத் யர்ஹமுல்லாஹு அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக, அல்லாஹ் அவருக்கு என்ன செய்யட்டும், ரஹ்மத்து செய்வானாக. மா அத்தமர உம்ரத்தன் இல்லா வஹுவ ஷாஹிது, ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா உம்ராலையும் அவர் இருந்தார், ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா உம்ராலையும் அவர் இருந்தார். வமா அத்தமர ஃபீ ரஜபின் கத்துன், ஆனால் ரஜப் மாசத்தில் ரசூலுல்லாஹ் உம்ரா செய்யவில்லை. ரசூலுல்லாஹ் செஞ்ச எல்லா உம்ராவிலும் அவர் இருந்தார், ஆனால் ரஜப் மாசத்தில் நபியர்கள் உம்ரா செய்யவில்லை. எப்படி பணிவாயிருச்சு பதில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உம்ரா ஒன்று ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்தாங்களே, அந்த டைம்ல நிறுத்தினாங்களே, அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் முடியலாம் அளிச்சாங்களே, அது ஒரு உம்ரா ஹுதைபியா இடத்துல செஞ்சு. அந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் அடுத்த வருஷம் வர்றதுக்கு அனுமதி கொடுத்திருந்தார்களே, அந்த வருஷம் ரசூலுல்லாஹ் மக்காவுக்கு வந்து உம்ரா செய்தார்கள். 2. 3வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்கா வெற்றி அடைஞ்சாங்களே, அப்ப உம்ரா செய்யல, மக்கா வெற்றி டைம் உம்ரா செய்யல. மக்கா வெற்றி முடிஞ்சு 19வது நாள் ஹுனைன் யுத்தம் நடக்குது,
ஹுனைன் யுத்தம் எல்லாம் நடந்த பின்னால ஜீர்ரானிலா இருந்து வந்து ஒரு உம்ரா ஒன்று செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். உம்ரா ஒன்று செய்தார்கள். 3. 4வது ஹஜ்ஜி செஞ்சாங்களே 10வது வருஷம், அதுல ஒரு உம்ரா இருக்குது, அது 4வது உம்ரா. இதில் எதிலும் ரஜப் இல்லை, இதுல எதிலும் ரஜப் என்னது இல்லை என்பதான் ஆயிஷா ரலியல்லாஹு விளக்கம். ஆனா அந்த கருத்து முரண்பாட்டுக்கு சொன்ன பதில பாத்தீங்களா, அந்த பதில் தானே. இதையே நம்ம என்னடா ரசூலுல்லாஹ் வரலாற்றுல அடிப்படையே இவருக்கு தெரியாம இவருக்கு மார்க்க ஃபத்வாலாம் கொடுக்க தகுதிக்காது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போட்டு போய்கிட்டு இருந்தீங்க. அந்த ஆரோக்கியமா முடிக்க பார்க்க மாட்டோம். ஆனா அவர் சிம்பிளா முடிச்சார். நிறைய கருத்து புறம்பாடு பெருசாகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஆளை போட்டு தாக்கி பெருசாக்கி விடுறது, அது போலதான் உபதேசம் பண்றது. அறிவிரிக்கா முதல்ல உங்களுக்கு கேட்டுட்டு இது இப்படி இல்லைன்னா அவர் ஏத்துக்கொள்ள, அவனுக்கு ஏற்கனவே அவன் கௌரவத்தை தாக்கிட்டு அதை சொன்னா ஏத்துக்கல மாட்டான். ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்கு, அதை கொடுத்துதான் என்ன செய்யணும், கருத்து முரண்பாடை பேச வேண்டும். அடுத்ததாக இன்னொரு செய்தியை பாருங்க. மிஸ்வர் இப்னு மக்ரமாவும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்ராவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், அல்ல ஹஜ்ஜுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. இது புகாரியில 1840வது இலக்கம். மிஸ்வர் இப்னு மக்ரமா ஒரு சிறிய நபித்தோழர், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு சிறிய நபித்தோழர். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்கால வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் 2 பேருக்கு ஒரு கருத்து முரண்பாடு. எப்படி இஹ்ராம் கட்டின நிலையில் தலையில தண்ணி ஊத்தி குளிக்கலாமா, தலையில தண்ணி ஊத்தி குளிக்கலாமா? இப்ப எங்களுக்கு அந்த சந்தேகம் வருமா இல்லையா, இது உண்டாக்கி விட்டா எங்களுக்கு அந்த சந்தேகம் வரும், அதான் குளிக்கலாமான்னு சந்தேகம் வரும். ஏன்னா எல்லாரும் போனோடனே உம்ரா செய்யறதான், போன போக்குலயே இஹ்ராம கலட்டாம உம்ரா செஞ்சாதான் நிறைய பேருக்கு நிம்மதி. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்யல, அங்க போய் பிழை இல்ல செய்யல, அப்படி அங்க போய் இருந்து ஆறுதல் அடைஞ்சு அடுத்த நாள் குளிச்சுதான் ரசூலுல்லாஹ் உம்ரா செய்வாங்க. ஆனா இங்க பிரச்சனை இல்லை, இஹ்ராம் ஆடை அணிஞ்ச நிலையில தலையில தண்ணி ஊத்தலாமான்றது. இந்த மாதிரி தலையில தண்ணி ஊத்தலாமான்னு வந்த உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொல்றார் தலையில் தண்ணி ஊத்தலாம், யக்ஸிலுல் முஹ்ரிமு ரஅஸஹு. ஆனா மிஸ்வர் இப்னு மக்ரமா சொல்றார் லா யக்ஸிலுல் முஹ்ரிமு ரஅஸஹு, கூடாது என்றாரு. அப்ப கூடாதுன்னு வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, உடனே அதாவது அங்க உள்ள அப்துல்லா இப்னு ஹுனைன அனுப்புறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு தேடிட்டு வாங்க, இதுக்கு ஒரு தீர்வு தேடிட்டு வாங்க. அப்ப தீர்வு தேடிட்டு வாங்கன்னா அப்துல்லா இப்னு ஹுனைன் போறார். போனா அவர் பாக்குற அபூ அய்யூப் அன்சாரியை தேடி போறார், அவர் அன்சாரி தோழர், அவரை தேடி போறார். போனா அவர் என்ன செய்யறாருன்னா, ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, 2 தூண் எழுப்பப்பட்ட கிணத்திலே குளித்துக் கொண்டிருந்தார், குளிச்சு கொண்டிருக்கிறார். குளிச்சு கொண்டிருந்த நேரத்தில் அந்த அதாவது இவர் போறார், அப்துல்லா இப்னு ஹுனைன் போய் விஷயத்தை சொல்றார், இப்படி கருத்து முரண்பாடு போகுது அப்படியான்ட்டு. அப்ப என்ன செய்யறார், அபூ அய்யூப் அன்சாரி தலையை இப்படி வெளியே விளங்குற அளவுக்கு நீட்டி பக்கத்துல உள்ள விட்டு சிலர் தலையில தண்ணி ஊத்துங்கன்றார். தலையில தண்ணி ஊத்தின உடனே இந்த கையை இப்படி வச்சு இப்படி ஆட்டுறார். ஆத்திட்டு சொல்றாரு, நபி அவர்கள் ஹாக்கதா ரஅய்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃஅல், நபி அவர்கள் இப்படி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். அதாவது இஹ்ராம் கட்டிய நிலையில நபி அவங்க இப்படி தண்ணி ஊத்தி தடவ நான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னாங்க. இப்ப அடுத்த கேள்வி, நம்மளுக்கு இந்த முடிவு மாத்தமா வந்துட்டேன் எப்படி கேட்ப தெரியுமா, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுமா இஹ்ராம் உடுப்பு போட்டிருந்தாங்க, ஏன்டா இப்ப நம்மட முடிவு வரலையே, கன்ஃபார்மா தெரியுமா? ஒருவேளை வெள்ளப்படவே பார்த்து நீங்க இஹ்ராம் நினைச்சீங்களோ தெரியாது அப்படின்னு உள்ள சந்தேகம் உண்டாக்கி பெருசாக்கிட்டோம். அதை தெளிவா ஒரு நேரடியா ஒரு செய்தி வந்தானே அதை கொண்டு போறாங்க, முடிவு முடியும். ஏண்டா உள்ளம் தெளிவு, உள்ளம் தூய்மை, கருத்து முரண்படணும் என்ற ஆசை இல்லை. இந்த செய்தியை நாங்க பாக்குறோம் சஹீஹுல் புகாரியில. அடுத்ததாக பாருங்க இன்னொரு செய்தி என்னன்னா, இப்னு உமர் ரலியல்லாஹு, இது முஸ்லிம்ல வர செய்தி 945வது இலக்கம். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் பள்ளியில இருந்து கண்டிக்கிறாங்க, இப்னு உமர் பள்ளியில இருந்து கண்டிக்கிறாங்க. அப்ப ஒருவர் சொல்றாரு, அலா தஸ்மா மா யகூல் அபூ ஹுரைரா, என்ன இப்னு உமரே அபூ ஹுரைரா ஒரு விஷயம் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா சொல்றாரு, மன் ஹரஜ மஅ ஜனாஸத்தின் மின் பைத்திஹா வஸல்லா அலைஹா ثم تبعها حتى تدفن كان له قيراتان من اجر كل قيرات مثل احد ومن صلى عليها ثم رجع كان له من الاجر مثل احد. அதாவது யாராவது வீட்டிலிருந்து ஜனாசாவை தொடர்ந்து போய் தொழுது கபர் வரைக்கும் போனா அவருக்கு 2 கீராத் நன்மை இருக்குது. ஒவ்வொரு கீராத் உஹது மலை அளவுக்கு உள்ளது, ஒவ்வொரு கீராத்தும் உஹது மலைக்குள்ள அந்த அளவுக்கு நன்மை இருக்குது. உங்களுக்கு வீட்டிலிருந்து வந்து ஜனாசால தொழுது கபர் அடக்கும் வரைக்கும் போனா 2 கீராத் நன்மை, தொழுதுட்டு திரும்பினா 1 கீராத் நன்மை. இப்படி அபூ ஹுரைரா சொல்றார், ரசூலுல்லாஹ் சொன்னதா கேட்கலையா நீங்க இப்னு உமர் என்றான். உடனே இவர் என்ன செய்யறாரு சொன்னா, ஃபஅர்ஸல ஹப்பாப் என்றவர் அனுப்புறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு போங்க, ஆயிஷா ரலியல்லாஹு போங்க, இது சம்பந்தமா கேளுங்க, என்ன அபூ ஹுரைரா இப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதா, இது என்ன இப்படி தகவல் ஒன்று இருக்குதா என்று கேளுங்கன்றான். போன உடனே இவ போறா, போய் செய்தியை எடுத்துட்டு வராங்க.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நபி அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், நபி அவர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப இப்னு உமர் பள்ளியில என்ன செஞ்சுட்டீங்க, வரும் வரைக்கும் கல்லிக்கு நான் பள்ளியில அன்றைக்கு உள்ள பள்ளி அப்படிதான் கல்லை எடுத்து இப்படி கீழே போட்டு போட்டுக்கிறார். செய்தி வந்த உடனே கையில கொஞ்சம் கல் இருக்க சொல்லக்கல, செய்தி வந்த உடனே இப்படி அடிக்கிறார், கீழே அடிச்சுட்டு சொல்றாரு, அதாவது ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, லக்கது ஃபர்ரத்னா ஃபீ கராரித் கஸீரா, இவ்வளவு நாளும் எவ்வளவு கீராத்துக்களை நாங்கள் இழந்து விட்டோம், இவ்வளவு நாளும் எத்தனை கீராத்துக்களை நாங்கள் இழந்து விட்டோம், இது தெரியாம போயிட்டேன், எங்களுக்கு இவ்வளவு பெரிய நன்மை இருக்கேன்னு தெரியாம போயிட்டேன்னு சொல்லி இன்றைக்கு நம்ம இதை சொல்றோம். இவ்வளவு நாள் எவ்வளவு கீராத்துக்களை இழந்து விட்டோம். வியாபாரமும் பிசினஸ் தான் காரணம், தெரியாம இருந்தது காரணம் இல்ல. எனது ஹதீஸ் தெரியாம இருந்ததெல்லாம் காரணம். எது காரணம்? பிசினஸ் போறதுல கீராத்துக்களை இழந்துட்டே வார, இன்ஷா அல்லாஹ் நம்ம மௌத்தார டைம்ல நம்ம ஜனாசா திறந்துட்டு போவோம். அப்ப கீராத்துக்களை இழந்ததா கவலைப்பட்டு கீழே போட்டு அடிச்சுட்டு சொல்றாரு, இழந்துட்டோமே என்று சொல்றாரு. இந்த கருத்து முரண்பாடை இப்னு உமர் ரலியல்லாஹு தண்ட அறிவு வச்சு தட்டல பாத்தீங்களா, சொல்லி அனுப்பி கேட்டு எடுத்து சொல்றத நாங்க பாக்கிறோம், சொல்லி அனுப்பி கேட்டு எடுத்து சொல்றத பாக்கிறோம். கடைசியாக சகோதரர்களே, கடைசியாக புகாரியில 370வது செய்தி பாருங்க. முகமது இப்னு முன்கதிர் சொல்றாரு, நாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு போனோம். ஜாபிர் கிட்ட போன நேரத்துல அவர் என்ன செஞ்சாருன்னா தொழுது கொண்டிருந்தார். அவருடைய மேலாடைய ஹெங்கர்ல கொழுகிட்டு அவர் தொழுது கண்டிக்கார். மேல ஒரு புடவை போட்டு இப்படி டவல் மாதிரி ஒன்று போட்டு தொழுது கண்டிய மேலாட அங்கல இருக்குது. இவர் தொழுது முட்டிச்சோன்னே, யா அபா அப்துல்லா, ஜாபிர் அவர்களே, துசல்லி வரிதாவுக்க மௌது, மேலாட அங்க இருக்குது, இதை போட்டு தொழுவுறீங்க அப்படின்றார். ஜாபிர் இவர் தாபி தானே. அப்போ உடனே இவர் சொல்றாரு, நான் அப்படித்தான் நான் தொழுதேன், அஹ்பப்து, என்ன விருப்பம் தெரியுமா எனக்கு, அப்படி தொழுவதற்கான காரணம், ஐயரானியல் ஜுஹாலு மிஸ்லுக்கும், உங்களை போன்று அறியாமல் இருப்பவர்கள் இதை காணணும் என்பதற்கு தான் இப்படி செஞ்சேன். உங்களை போல அறியாது இருப்பவர்கள் இதை காண வேண்டும் என்று நான் இப்படி செஞ்சேன். நபி அவர்கள் இப்படி தொலை நான் பார்த்துள்ளேன், நபி அவர்கள் இப்படி தொலை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு செய்தியை சொல்லி முடிச்சிருக்கேன் சகோதரர்களே, இது முஸ்லிம்ல 2296வது இலக்கம். அதுல அதாவது அப்பாத் இப்னு அப்துல்லா இப்னு சுபைர் அறிவிக்கிறாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்கன்னு சொன்னால், அதாவது ஒரு ஜனாசாவை, அதாவது அமரத் அய்யுமர் பி ஜனாசத்தி சஅத் இப்னு அபி வக்காஸ் ஃபில் மஸ்ஜித், சஅத் இப்னு அபி வக்காஸ் ஜனாசாவை பள்ளிக்குள்ள கொண்டு வர சொன்னாரு. நல்லா பாருங்க ஆச்சரியத்தை, எப்படி சஅத் இப்னு அபி வக்காஸ் ஜனாசாவை பள்ளிக்குள்ள கொண்டு வர சொல்றாரு தொழுவிக்கிறது. சொன்ன உடனேயே ஃபனுஸல்லி அலைஹி, அதாவது தொழுவிப்பதற்காக பள்ளிக்குள்ள தொழுவிக்கிறதுக்கு ஏற்பு செய்யறாங்க. அப்ப ஃபஅன்கரன் நாசு தாலிக அலைஹா, மக்கள் எல்லாம் பிள்ளை இப்படி செய்ய வேணாம், அதாவது பள்ளிக்குள்ள ஜனாசா கொண்டு வரக்கூடாது என்று சொன்னார்கள், பள்ளிக்குள்ள ஜனாசா கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னார்கள். அதாவது அன்றைக்கு கூடுதலா என்ன வளமைச்சுன்னா, பள்ளிக்குள்ள ஜனாசா கொண்டு என்ன செய்ய மாட்டாங்க, தொழுவிக்க மாட்டாங்க. எதுக்கிட்ட ஜனாசா மையவாடியில் ஒரு கிரவுண்ட் இருக்கு, அந்த கிரவுண்ட்ல தொழுவிச்சுட்டு போய் என்ன செய்வார்கள், அடக்குவார்கள். அதான் அன்றைக்கு உள்ள வளமை. அதனாலதான் நபியவர்கள் அந்த கபரு கிட்ட போய் தொழுதாங்களே ஜனாசாவை, அதுல அவங்களுக்கு லேசா இருந்தது, அதை சுட்டிதான் கபர் ஜனாசா மையவாடியில தொழுவிச்சுட்டு கொண்டு அடக்குவார்கள், பள்ளிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க. ஆயிஷா சொன்னா பள்ளிக்குள்ள கொண்டு வாங்க என்றாங்க. பள்ளிக்குள்ள கொண்டு வந்தால் அவங்க அங்க இருந்து தொழலாம் தானே, பின்னால இருந்து ரூம்ல இருந்துட்டு தொழலாம் இருக்காரு, பள்ளிக்குள்ள கொண்டு வாங்க என்றார். உடனே மக்கள் இது என்ன பிழையான வேலை அப்படின்றார். பிழையான வேலை என்று சொன்ன உடனேயே ஆயிஷா அவங்க சொல்றாங்க, மா அஸ்ராமா நசியன்னாஸ், எவ்வளவு வேகமா மக்கள் மறந்துட்டாங்க, எவ்வளவு வேகமா மக்கள் மறந்து விட்டார்கள். மா ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சுஹைல் இப்னுல் பைலா இல்லா ஃபில் மஸ்ஜித். சுஹைல் இப்னுல் பைலா என்ப நபித்தோழருக்கு நபி அவங்க பள்ளிக்குள்ள வச்சுதான் ஜனாசா தொழுவித்தார்கள். நபி அவர்கள் பள்ளிக்குள்ள வச்சுதான் செய்தார்கள், ஜனாசா தொழுவித்தார்கள். மக்கள் அவசரமா மறந்துட்டாங்க அப்படி என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னார்கள். 2296வது இலக்கம். இது மாதிரி நபித்தோழர்கள் கருத்து முரண்பட்ட ஆயிரக்கணக்கான செய்திகள் தொகுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எங்களது சிந்தனைகள் ஐடியாக்களிலும் ஒன்றுதான் நபித்தோழர்கள் இப்படி கருத்து முரண்பட்ட செய்திகளை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும். இப்படி ஒரு பெரிய ஒரு பகுதியை எப்படி கொண்டு வரப்படும், இந்த மாதிரி அவங்க ஹதீஸோட தீர்வு கண்டாங்களே, குர்ஆன் ஹதீஸோட தீர்வு நின்றாங்களே, இந்த செய்திகளை நாங்க படிக்கணும். அவ்வளவு ஆரோக்கியமான, மனம் முரண்டு இல்லாத, மனம் திறந்த கலந்துரையாடல்கள், நல்ல லேசான முடிவுக்கு வந்த அந்த முடிவுகள், அதுகளை நம்ம படிப்பினை பெற வேண்டும்.
அதுக்கு நம்மளுக்கு தமிழுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். புகாரி முஸ்லிம்ல எடுத்தாலே இதுல உள்ள நான் சொன்னதெல்லாம் புகாரி முஸ்லிம்ல உள்ளவைகள் தொகுத்து நம்ம எடுக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களை, இதிலிருந்து கருத்து முரண்பாடுகளின் பொழுது உள தூய்மையின்மையால் தான் பிளவுகள் வருகின்றன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கருத்து முரண்பாட்டால பிளவு வராது. கருத்து முரண்பாடு நீங்க எவ்வளவு பேசினாலும் பிளவு வராது. ஆனால் எனது உள்ளத்தில் ஒரு கசடோ வேறு நோக்கமோ இருந்தால், கேட்கின்ற வாதிக்கின்றவருடைய உள்ளத்தில் கசடோ வேறு நோக்கமோ இருந்தால் அது கருத்து முரண்பாடாக மாறும். தெளிவான குர்ஆன் வசனம் இருந்தாலும் ஹதீஸ் இருந்தாலும் நல்ல நோக்கம் இக்லாஸான நோக்கம் இருந்தால் நிச்சயமாக நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம். ஆக அன்புள்ள சகோதரர்களே, நல்ல முறையில் எங்கள் கருத்து முரண்பாடுகளை புரிந்து அவைகளை எல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையை நீக்கி மனம் திறந்த ஒரு சமுதாய ரீதியான ஒரு கருத்து முரண்பாடு கலந்துரையாடலை நாங்கள் அடிக்கடி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுதாக இருந்தாலும் முரண்பட்ட விஷயங்களை பேசுவதற்கு முன் வர வேண்டும். முதல் அம்சம். இரண்டாவது, குர்ஆனும் சுன்னாவும் தீர்வு என்று சொன்ன பின்னால் மக்களுடைய என்ன விதமான நிலைகளையும் எதிர்பார்க்க கூடாது. முடிவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உள்ளத்துல வேறு வேறு காரணங்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் குர்ஆன் சுன்னாவின் தீர்வை நோக்கிய ஒரு ஒற்றுமைக்கு என்ன செய்யலாம், இந்த சமுதாயம் போகலாம். இல்லாத வரைக்கும் எந்த விதமான அழைப்பும் இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனம் தருவது கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் பாலி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.